பிரமாதம். அம்மா, எங்க காலேஜ்ல நடக்க போற ஆனுவல் விழாவுல இந்த டான்ஸ் தான் ஆடணும். எப்படி? ரொம்ப நல்லா இருக்கு. என்னம்மா டான்ஸ் பாத்தியா? பார்த்தேன். ஆனா நம்ம ஊர் ஆட்ட மாதிரி தெரியலையே. இதுதான்மா லேட்டஸ்ட் பெல் அண்ட் டோனா பேலே. அது என்னடி இது பேலே? வேயாட்டம் சிங்கு சிங்குன்னு ஆடிக்கிட்டு ஒரு பரதநாட்டியம், ஒயிலாட்டம், கோலாட்டம், கும்மி ஆட்டம், அது ஆட்டம். என்னமா அது? நீ இன்னும் அந்த காலத்திலே இருக்க. பார்வதியம்மா, அரடே வாங்க 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 வாங்க. சௌக்கியமா? என்ன மெட்ராஸ் பக்கம் அடிக்கடி வர்றதாக கேள்விப்பட்ட நம்ம வீட்டு பக்கமே காணோம். யார பார்த்துமா அந்த கேள்வி கேட்கிற? மதுரை இருந்து இந்த வேலவரத்துல மெட்ராஸுக்கு வந்து வீட்டுக்கு வராம போயிருக்கலாமா? அடடா நின்னுகிட்டே பேசுறீங்களா? வாங்க உட்காரு. என்ன மதுரை எல்லாம் எப்படி இருக்குது? மதுரைக்கு என்ன பிரமாதமா இருக்கு, ஒரு குறை கிடையாது. உங்க சிநேகிதர் எப்படி இருக்காரு? யாரு என் சிநேகிதரு? உங்களுக்கு நெருங்கின சிநேகிதர். நெருங்கிய சிநேகிதர்னா கருணாகரனை கேக்குறியா? அவர்தான். ஏமா உன் கூட பிறந்த அண்ணனை யாரோ அந்நியனை விசாரிக்கிற மாதிரி விசாரிக்கிறியா? பின்ன என்னங்க, என்ன அந்நிய பொம்பளையா நினைச்சு என் மூஞ்சில முழிக்காம இருக்கிறாரு. நீங்களே சொல்லுங்க. அவருக்கு இருக்கிறது நான் ஒரே ஒரு தங்கச்சி தானே. எப்பவோ நடந்த விரோதத்துக்காக 15 வருஷமா என் மூஞ்சில கூட முழிக்காம இருக்கிறாரு. அவரை நான் எப்படிங்க என் அண்ணன்னு சொல்லுவேன்? அழாதமா அவன் பிடிவாதம் தான் உனக்கு தெரியும்ல. அவன் தான் வரல. ஏமா நீயாவது மதுரை பக்கம் வந்திருக்க கூடாதா? அது எப்படிங்க நான் வர முடியும்? நான் அவர் தங்கச்சி தானே. எனக்கு மட்டும் மான வெக்க ரோசம் ஒண்ணும் இருக்காத. இப்படி சொன்னா பிறகு எப்படி? பார்வதி அம்மா, உங்களுக்குள்ள இருக்கிற விரோதம் போகணும்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்ன சொல்லுங்க? உன் பொண்ண உன் அண்ணன் மகனுக்கு கட்டி கொடுத்துடணும். என்னங்க இது? அது நடக்காத காரியம். ஏன் நடக்காது? நான் நடத்தி காட்டுறேன். இது என்ன ஒரே கூட்டா? இதுல எதுமா உன் பொண்ணு? கூப்பிடு, பார்த்து ரொம்ப நாளாச்சு. மேகலை, இது வந்துட்டேமா. இவதான் என் பொண்ணு, பேரு மேகலை. ஆமா மேகலை, 2-3 வருஷம் ஆச்சு பார்த்து. இந்த பொண்ணு யாரு? அவ காந்திமதி, சின்னம்மா பொண்ணு. வணக்கம். வணக்கம். 2 பேரும் ஒரு இடத்துல தான் படிக்கிறாங்க. அப்படியா? என்ன படிக்கிறீங்க? பிஎஸ்சி. உங்க பொண்ணு என்ன படிக்கிறா? என் பொண்ணு 3 தான் படிக்கிறா. ஆனா பியூசி. நான் உங்களை பார்த்த உடனே ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சேன். எங்கிட்டயா? என்ன வேணும்? ஒண்ணு இல்ல, எங்க மாமா இருக்காரு, அவர் எப்படி இருக்கு? நல்ல மாமன். வருஷம் வயசுதான் அதிகமாகிக்கிட்டு போகுதே தவிர குணம் மட்டும் அப்படியே தான் இருக்கு. வரட்டு கௌரவம், வீண் பிடிவாதம், இதெல்லாம் ரத்தத்தோட ரத்தமா கலந்து போச்சு. ஐயோ, அவனை மாற்றவே முடியாது. சதா அந்தஸ்து அந்தஸ்துன்னு சொல்லி ஒத்த கால்ல நிக்கிறான். பயப்பட நீ பைப்பை குடுக்கறத பார்த்தா நீ குடிச்சிட்டு குடுக்கற மாதிரி இருக்கே தவிர எனக்கு குடுக்கற மாதிரி இல்லையா? ஒரு மரியாதைக்காக அப்படி கொடுத்தாச்சுமா. பத்தவை என்ன கிடக்கு? சுரும்பு ஏற்றமா? நான் போட வேகமா? எதையாவது போட்டு என்ன கொல்லலான்னு பாத்தியா? அப்படியே நினைச்சாலும் சுரும்ப போட்டு கொல்ல முடியுங்க. அப்போ இரும்ப போட்டு கொல்லவே சொல்றேன். என் கண்ணு முன்னால் நிக்காது, ஓடி போக டிஸ்மிஸ் பண்ணிருக்கேன். ஏஜமா நான் பிள்ளை விட்டுக்கிறேன். ஏஜமா மன்னிச்சிருங்க, இப்படி நடக்காம பாத்துக்கிறேன். இனிமே என்னத்த பாத்துக்கிறேன்? எங்க பாத்துக்கிறேன்? உன் தலையை பாத்தியா? தொப்பியங்கடா. உங்களுக்கு எல்லாம் தொப்பி எதுக்காக கொடுக்குறேன்னு தெரியுமா? வெயிலுக்காகவோ அலங்காரத்துக்காகவோ இல்ல. எதுலையுமே என்கிட்ட ஒரு டிசிப்ளின், அதாவது ஒரு தனி பாணி. சின்ன தவறு நடந்து நான் சகிக்க மாட்டேன். இனிமே இப்படி நடந்துச்சு உங்களை எல்லாம் டிஸ்மிஸ் பண்ணுவேன். ஒழுங்கா வேலையை பாருங்க. சின்ன தம்பிய காணாம? ஆமாங்க, இருந்த தம்பி வேற பிடிங்கிட்டு எலுமிச்சம்பளம் பறிச்சுக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறேன். திரும்பி வர்றதுக்குள்ள தம்பி காணுங்க. ஏயா, சின்ன பையனுக்கு தான் மூளை கோளாறு. அவனை விட்டு விலகாம இருந்து வைத்தியம் பார்க்கணுங்கிறது தானே உன்ன வச்சிருக்கேன். அவனை ஏன் தனியா விட்ட? அவர் ஓடிட்டாரா? நீ ஓடிடு. டிஸ்மிஸ்.
கால விடுறேன். நான் கால விடுறீங்க, யாரோ கால வாரி விடுறாங்க. சரி ஏந்திரியா கொண்டு பெரிய மனுஷன் ஏந்திரியா, சீக்கிரம் ஏந்திரியா. என்னத்த எம்மாடி இந்த வைத்தியம் சரியில்லை. என்ன எழுத்து பேசுறதே இந்த வைத்தியனுக்கு வேலையா போச்சு. முதல்ல இவனை கண்டிங்க. ஏயா பின்ன என்னங்க, சேவ கோயில் முட்டை போடுறதுன்னு எந்த மடையும் சொல்லுவான், இவர் சொல்றாரு. பாத்தீங்களா, நானே மடையினா. அப்ப என்ன பெத்த நீங்க? யோ, அவன் எதை கேட்டாலும் சரி சரின்னு சொல்லி தொலையா. சரி, எதுக்கும் சரின்னு சொல்லிடுறேன். சரி சரின்னு சொன்னா போறாது, செஞ்சு காட்டணும். இப்ப எப்படிங்க? எங்க அப்பா தலையில ஒரு குழவிக்கல்ல கொண்டு வந்து போடு. என்னங்க செய்திருவேன்? வைத்தியரே, எல்லாம் கிரக கோளாறியா? நான் செஞ்ச புண்ணியம். ஹலோ, யாரு? வேவரத்தனமா? மெட்ராஸ்ல எப்ப வந்த? காலையிலயா? ஆஹா. ஓ, இன்னைக்கு ஒரு வீடு கிரகப்பிரவேசம் இல்ல? அரை மணி நேரத்துல வந்துடுறேன். யார? என் பையன்களையும் கூட்டு வரணுமா? பேஷா கூட்டு வர்றேன். ரைட், ரைட். வைத்தியரே, என் பெரிய பையன் ராஜாவை பாத்தீரா? நான் வரும்போது இந்த தொழிலாளர் காலனி பக்கம் போயிட்டு இருந்தாருங்க. தொழிலாளி காலனி பக்கம் அங்கேயா போனா? 1000 தடவை அவனுக்கு படிச்சு படிச்சு சொல்லி இருக்கிறேன். நம்ம அந்தஸ்துக்கும் கௌரவத்துக்கும் அந்த பையோட சேராத அவங்க தரித்திரம் எல்லாம் நம்ம ஒட்டிக்கணும்னு கேட்க மாட்டேன்றான் ஐயா. பெரியோர்களே, தாய்மார்களே, தொழிலாளர் தோழர்களே, குறிப்பிட்டபடி நம்ம சின்ன முதலாளி இந்த விழாவில கலந்துக்க முடியல. ஆனா இந்த விழாவுல நான் இருக்கிறதாகவே நினைச்சு இந்த விழாவை ஆரம்பிச்சிடுங்க. இந்த விழா முடியறதுக்குள்ள நான் வந்து கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கருவாசி கொடுத்தாங்க. ஆனா அது என்ன விழான்னு கேட்பீங்களே, அதையும் சொல்லி போடுறேன். நம்ம தொழிலாளிகள்லயே சில பேரு மாறு வேகம் போட்டுக்கிட்டு வந்து நம்ம முன்னாடி ஆடி பாடி விளையாட போறாங்க. அவங்கள இன்னாருதான் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு யாரு வேகம் போட்டுட்டு வர்றாங்களோ அவங்களுக்கு பரிசு கொடுக்கறதால தீர்மானம் பண்ணிருக்கோம். ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்க வேண்டியது. என்ன அது நெச நடி குறைஞ்ச குழந்தை விட்டுட்டீங்க? இப்ப விழா நடந்துட்டு இருக்குது, நாளைக்கு போய் மூச்சி மேலே கூத்துங்கோ. ஒன்னும் தெரியாது. பணம் எங்கே குண்டு வாங்கி இந்த அளவுக்கு அடையாளம் தெரியலையே. ஏன் மன்னார் சாமி, உனக்கு தெரியுதா? தெரியலையே. ஏன்பா கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு வேஷம் போட்ட நீ யாரப்பா? நம்பிக்கை சொல்ல மாட்டான். அட உனக்கு தாம பரிசு கொடுக்கறதாக நாங்க முடிவு பண்ணி இருக்கிறோம். பேரை சொன்னா தானே ஜனங்க கிட்ட எல்லாம் சொல்றதுக்கு. யாரு நம்ம கட்சியிலே வர சொல்லி ஒரு கட்டாட்சி அமிச்சானு ஞாபகம் இல்ல? கட்டாசியா? கட்டாசி எவன்டா வாங்கி கொடுத்தா? யாரு கொடுக்கல? அட கொஞ்சம் விவரமா தான் சொன்னா என்னப்பா? வீராசாமி, நம்மளுக்கு அடையாளம் தெரியல. உங்களை எல்லாம் ஏமாத்துறதுக்காக நான் இங்க வரல. ஒரு முதலாளியா வந்திருந்தா எனக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையெல்லாம் கொடுத்து மாலை போட்டு மூலையில கொண்டு உட்கார வச்சிருப்பீங்க. இந்த வேஷத்துல வந்ததுனாலதான் தொழிலாளியோட தொழிலாளியா கலக்க முடிஞ்சது, உங்களுடைய சந்தோஷத்திலையும் பங்கெடுத்துக்க முடிஞ்சது. சின்ன முதலாளி, நீங்க எங்க வராம போயிடுங்களோன்னு நாங்கெல்லாம் பயந்துகிட்டே இருந்தோம் முதலாளி. நான் சொல்ல மாட்டேன், சொன்னா கட்டாயம் வருவேன். வந்த விஷயத்த மறந்து போயிட்டேனே. இதுல ஒரு 1000 ரூபாய் இருக்கு. 1000? இந்த விழாவில பங்கெடுத்துக்கிட்ட அத்தனை பேருக்கும் சரிசமமா பிரிச்சு கொடுத்துருங்க. நமஸ்காரம் யஜமா. என்னடா வந்தீங்க? நாங்க உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசிட்டு போலாம்னு வந்தோம் யஜமா. என்கிட்ட ஏதாவது பேசணும்னா ஆபீஸ் தானே வர சொல்லியிருக்கேன். இங்கேயே வந்தீங்க. மன்னிச்சுக்கங்க யஜமா. போன வாரம் மில்லில் அடிபட்டு கை முறிஞ்சு போச்ச முத்தையா, அவன் கையையே எடுத்துட்டாங்க ஆஸ்பத்திரியில. அதுக்காக என் கையை கொடுக்கணும்ன்றியா? அஜாக்கிரதனால அவன் கை போச்சு, அதுக்கு நானா பொறுப்பு? அதுக்கு இல்ல யஜமா, கையில்லாம அவன் வேலை வெட்டி எதுவுமே செய்ய முடியாது. அதனால அவன் பிழைக்கிறதுக்கு ஏதாவது செய்யலாம்ட்டு நாங்க தொழிலாளர்லாம் சேர்ந்து ஒரு கடை வச்சு கொடுக்கலாம்னு நினைக்கிறோம். அதுக்கு எஜமானும் ஏதாவது. சட்டப்படி அவனுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்தாச்சு. இனிமே காலெல்லாம் கொடுக்க மாட்டேன். அப்பா, ஏன்பா இவ்வளவு ஆத்திரமா பேசுறீங்க? முத்தையா ஒரு பெரிய குடும்பத்தான், பிள்ளை குட்டிக்கார.
28 வருஷமா பகலா நம்ம மில்ல உழைச்சிருக்கேன். இன்னைக்கு நமக்கு வந்திருக்கிற லாபம் இருக்கு, அதுல முத்தியாவுடைய உழைப்பு இருக்குப்பா. ஓஹோ, எல்லா பையனும் சேர்ந்துதான் இந்த நாடகம் போடுறீங்களா? டேய், கரடியா கத்துனாலும் சரி, ஒரு நயா பைசா தர மாட்டேன். போகடா வெளிய, போகடா வெளிய. டேய் ராஜா, இந்த தொழிலாளிகளோட சேராத, அவனுங்க இருக்க பக்கம் போகாதேன்னு சொன்ன கேட்டியா? இந்த பயலுக்கு கொஞ்சம் இடம் கொடுத்தா போதும், பெருச்சாலி அடிக்கிற மாதிரி அடிச்சு விடுவானுங்க. ஆமா, 8 கோடி ரூபாய 1800 பேருக்கு பங்கு போட்டா தலைக்கு என்ன வரும்? எந்த 8 கோடியா? அதான்பா, நீ சம்பாதிச்சு வச்சிருக்கிற 8 கோடி ரூபாய், அதை நம்ம மில் தொழிலாளிங்க 1800 பேருக்கும் பங்கு போட்டா தலைக்கு என்ன வரும்? தலைக்கு ஆபத்து வரும். இந்த கணக்கை வேண்டா போட்டவன் அண்ணன் தான் போடு. நான் இல்ல, அன்னைக்கு சொன்னீங்க மில் தொழிலாளிங்க கிட்ட எல்லாம், எங்க அப்பா கிட்ட 8 கோடி ரூபாய் பணம் இருக்குது, எல்லாருக்கும் பங்கு போட்டு தரேன், எடுத்துக்கங்கடா. இல்ல ராஜா, அப்படி எப்படி ஒரு தப்பு கணக்க போட்டு மூளையை குழப்பிக்கிறாத. என் தலை மறைகிற வரைக்கும் நீ எதுவும் செய்ய முடியாது. உன் தலை எப்ப மறையும்? எப்ப மறையுமா? ஒரு துணி எடுத்து போட்டு மூடு மறை. சும்மா துணி வேஸ்ட். அப்பா, இந்த லூசு பைய சொல்ற மாதிரி நான் சொல்லல. வர லாபத்துல உங்களுக்கு எல்லாம் பங்கு போட்டு கொடுக்குறேன்னு தான் சொன்னேன். அத கூட நீ எப்ப சொல்ல முடியும்? நீ சம்பாதிச்சியா? பாருங்கடா, இது உன் பாட்டன், இது முப்பாட்டன், அவன் பூட்டன், எல்லாரும் பூட்டான். ஆமா, இன்னும் இருப்பான். இவங்க எல்லாம் சேர்ந்து கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச சொத்து தெரியுமா? அதானே, எல்லாரும் பூதம் காக்குற மாதிரி இந்த சொத்தை காப்பாத்தி வச்சிருக்காங்க. அதை இப்ப நம்ம அப்பா குட்டி பூதம் மாதிரி காத்துக்கிட்டு வராரு, அதை பங்கு போட்டுருந்தோம். இவனுக்கு இருக்கிற அறிவோட உனக்கு இல்லையடா. அப்பா, குட்டி பூதம் ஒரு சின்ன கரெக்ஷன். பாட்டை, முப்பாட்டை, பூட்டை எல்லாருக்கும் மீச தொங்குத, ஓ மீச மட்டும் என் மேல பாக்குது, தொங்க விடு. என்னடா டிஃபன் ரெடி, சாப்பிட வரலாம். இதுக்கு ஏன்டா இப்படி அல்லறதா? சரி சரி, வாங்க முதல்ல டிஃபன் பண்ணுவோம். ஐயா, உனக்கு பைத்தியம். மேலூர்ல வேதரத்ன வீட்டுக்கு எதுக்கு போறோம்? விருந்துக்கு தானே. இப்ப என்ன டிஃபன்? இல்ல, விருந்துக்கு போறதுன்னா வெறும் வயித்தோட போறது. நம்ம மாதிரி பெரிய மனுஷன் எத்தனை பேர் வந்திருப்பான். அவன் முன்னால கப்பு கப்புன்னு வச்சு திணிச்சா நம்ம பத்தி அவன் என்னடா நினைப்பான்? பெரிய மனுஷனுக்கு அழகு டச் பண்ணி வேஸ்ட் பண்ணணும். ஓஹோ, வேஸ்ட் பண்றவன் தான் பெரிய மனுஷன். ஆமாடா, வாங்கடா வாடா. அப்பா சொல்றதுக்கு ஒத்த ஓடுறேன். சக்தியை விடு. என்ன லூசு பைத்தன் எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. நான் உங்களை எல்லாரையுமே லூஸ் ஆக்கிக்கிட்டு இருக்கேன். அந்த காலனியில இருக்கிற ஏழை பசங்களுக்கு புஸ்தகம் ஸ்லேட் எல்லாம் வாங்கி கொடுக்க போறேன் அப்பா கிட்ட கேட்டியே, என்ன ஆச்சு? அதான் தர முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அவரு சொல்லிட்டாரு, நீ சும்மா இருந்துட்ட. அப்படிதான் கேட்கிறாருடா. நீ ஏன் சம்பாதிச்சேன்னு? சும்மா எல்லாம் என்ன பண்றது? நீ அறிவாளி, சும்மா இருந்துட்ட. நான் லூஸ் என்ன செஞ்சேன் தெரியுமா? என்ன செஞ்ச? போன வாரம் என் வைர மோதிரத்தை காக்கா தூக்கிக்கிட்டு போயிடுச்சுன்னு சொன்னேன். ஆமா, காக்காயா தூக்கிட்டு போச்சு. பின்ன நான் தான் தூக்கிட்டு போனேன். தூக்கிட்டு போய் 3000 ரூபாய்க்கு வித்து அந்த ஏழை பசங்க என்னென்ன கேட்டாங்களோ எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துட்டேன். அண்ணா, நான் இந்த மாதிரி லூஸ் மாதிரி தான் நடிக்கிறேன். நிஜமாவே லூஸ் இல்லைன்ற விஷயத்தை அப்பா கிட்ட சொல்லிடாத. இதே மாதிரி நடிச்சு அவரை நான் வழிக்கு கொண்டிருப்பேன். அதான் என் திட்டம். நீ ஸ்ட்ரைட்டா போ, நான் ஷார்ட்கட்ல வரேன். சின்ன தம்பி, இப்போ ஒரு ஐடியா பண்ணலாம். என்ன? இந்த மோதிரத்தை பிரிச்சாடி தூக்கிட்டு போச்சுன்னு சொல்றேன். அதெல்லாம் சும்மா சொல்றத கேட்டா. இப்போ அப்பா இங்க சாப்பிட்டுட்டு அங்க எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணணும்னு சொன்னார்ல, அவர் சாப்பிடாமலேயே பட்னியோடய எடுத்துக்கிட்டு போய் அந்த பசியில அவரு நமக்கு சாப்பிடுவாரு. மணி என்ன? 9 ஆகுது. 9:30 மணிக்கு நாம அங்க இருக்கணும். லேட் பண்ணிக்கிட்டு சீக்கிரம் சாப்பிடுங்க. வைத்தியர் போயிட்டாரு. வீட்டுக்கு போயிட்டாருங்க. வீட்டுல போய் கூட்டாயா? என்ன? ஹலோ, டாக்டர் விடுங்களா? டாக்டர் விடுங்களா? எது அர்ஜுனா லாண்ட்ரியா? எனக்கு டாக்டர் வேணுங்க. இவன் பட்டி சாய் வாங்க, இவன் பட்டி சாய் வாங்க. வகுப்பு காட்டா வகுப்பு வகுப்பு. இதுவும் ராங் நம்பரா? ஐயோ அட கடவுளே. சாவியை கொடுங்கப்பா. சாவியா? ஏன் எதுக்கு? ஐயோ, காக்கா அவளுக்கு கையில சாவியை கொடுக்கணும்ப்பா. ஓட்ட தர மாட்டேன், நானே வந்து கொடுக்குறேன். சரி வாங்க, சாவியை கொடுங்கப்பா. சாவியை கொடுங்க. ஓ, அவனுக்கு தான் காக்கா வலுப்பு, உங்களுக்கு என்ன? சாவியை கொடுங்களேன். ஐயோ, இரும்பு போட்டி சாய் விடா, இவனை நம்பி கொடுக்க கூடாது. இப்ப சரியா போச்சு. எப்படா சரியா போச்சு? 8 கோடி ரூபாய் இரும்புட்டி சாரி தொட்ட சரியா போச்சு. இந்தாங்க, நீங்களே வச்சுக்கோங்க. வலிப்பு வந்தா சௌகரியமா இருக்கும். அவங்களா பசி பிராணம் போதியலே ஏதாவது இருந்தா கொண்டா கொண்டா.
பாருங்க அந்த வேதத்தை காத்துக்கிட்டு இருப்பாரு. வாங்க போலாம். வாடா வாடா. உனக்கு என்ன தைரியம்டா? என் முன்னாலே கால் மேல கால் போட்டு பத்திரிக்கை படிக்க உன்னை டிஸ்மிஸ் பண்ணிடுறேன். நீங்க வந்ததை நான் கவனிக்கல, என்ன மன்னிச்சிருங்க ஜமா. அப்பா இந்த ஒரு தடவை மட்டும் மன்னிச்சிருக்க. அது எப்படி மன்னிக்கிறது? இவ யோகியது அப்பா யோகியது என்ன? அப்பாவுக்கு மூளை இல்லைன்னு ஊர்ல 1000 பேர் பேசலாம், ஆனா அப்பா கையில 8 கோடி இருக்கு. 8 கோடி மரியாதையே பிடிச்சேன். அப்புறம் ஒரு டிரைவர் உட்கார்ந்தா மரியாதை போயிடுமா? கண்டிப்பா இருக்கிறதே கொஞ்சம் மரியாதை. அது எப்ப போகும்னு சொல்ல முடியாது. ஜாக்கிரதையா இருக்கணும். சும்மா அப்பா இந்த ஒரு தடவை மட்டும் மன்னிச்சிருக்கேன். இன்னொரு தடவை இப்படி நடந்தானா நானே அவனை டிஸ்மிஸ் பண்றேன். நல்லா கேட்டுக்க. இனி ஒரு தடவை அப்பா எதிரில நீ உட்கார்ந்தா நீ டிஸ்மிஸ், உட்கார்ந்தா டிஸ்மிஸ், உட்கார்ந்தா டிஸ்மிஸ். டேய் இந்த பசங்களுக்காக அவனை மன்னிச்சிருக்கேன். வெளியே போயாரு. சரி. ஒரே விஷயத்தை என்ன சொல்ற? இவ சரியில்லப்பா. இவ சொல்றது கரெக்ட். நீங்க வீட்டை விட்டு புறப்படும் போது என்ன சொன்னீங்க? என் எதிரில இன்னொரு தடவை உட்கார்ந்தா டிஸ்மிஸ் சொன்னீங்களா இல்லையா? உங்க எதிரிலே உட்கார கூடாதுன்னு சொல்லிருக்கீங்க. என்ன திமிர் இருந்தா இவன் வந்து பக்கத்திலே வந்து உட்காருவாங்க. உட்கார்ந்தா டிஸ்மிஸ், உட்கார்ந்தா டிஸ்மிஸ். ஓடு ஓடு. அப்பா அவன் சரியில்லைன்னு சொன்னீங்க. டிசிப்ளினா டிசிப்ளின் தான். உட்கார்ந்தா டிஸ்மிஸ், உட்கார்ந்தா டிஸ்மிஸ். இல்லை அவன் சும்மா இருக்கும் போது என் எதிரில உட்கார்ந்தா தப்பு. அவன் கார் ஓட்டிட்டு வரும்போது பக்கத்துல உட்கார்ந்தா என்னடா? உட்கார கூடாதுன்னா எப்பவுமே உட்கார கூடாதுதான். வேணும்னா நின்னுகிட்டே காரை ஓட்டட்டும். காரை நின்னுக்கு எப்படி ஓட்டுறது? ரயில் இன்ஜின் ஆயுது. ஓட்டி காமிடா. ஓட்ட முடியாதா? இதான் ஸ்டீரிங். ஹார்ன் அது ஹார்ன். காரை ஓட்டுறியா என்ன பிடிச்ச ஆட்டுறியா? லெஃப்ட்ல ஓடிச்சம்பா. லெஃப்ட்ல ஓடிச்சானா? மூஞ்சி பாரு. டேய் நீ ஒழுங்கா என்ன ஊர்ல ஓடி சேர்க்க மாட்டேன். ராஜா நீ காரை ஓட்ட. ஓட்டாதே ஓட்டாதே. என்னடா டுரு டுருன்னு காரை ஓட்டாண்டா? கார் ஸ்டார்ட் ஆகலையப்பா. அயோக்கியப்பா கெடுத்துட்டான். காரை கெடுத்துட்டான். நீ காரை கெடுத்துட்டானா? நான் போய் நினைச்சேன் இப்படி எல்லாம் நடக்கும். நீ அப்பா நினைச்சு நான் சொல்றதுக்கு என்ன? இப்ப சொன்னாதானே சுவாரஸ்யம். அட பாவி இப்ப என்ன செய்யறது? பசி வேற புடுங்குது, நேரம் வேற ஆகுது. இப்ப என்னடா செய்யறது? இறங்குப்பா கீழே இறங்குப்பா. இறங்கு கீழே இறங்க. இறங்கு இறங்கு. ஏதாவது 4 பேரை பிடிச்சி தள்ள விடுறேன். இறங்குங்க. ஏண்டா டேய் வேற வீட்டுக்கு போகணும். மணி வேற ஆச்சே. அப்பா ஒண்ணு செய்யுமா? என்ன? அந்த டிரைவரை கூப்பிட்டு அப்பா டிரைவர் நீ எதிரில உட்கார்ந்தாலும் தப்பில்ல, பக்கத்துல வந்து உட்கார்ந்தாலும் தப்பில்ல, என் மடி மேலேயே வந்து உட்கார்ந்தாலும் தப்பில்ல, நான் உன்ன சொன்னதெல்லாம் தான் தப்பு, என்ன தயவு பண்ணி மன்னிச்சுக்க அப்படின்னு மன்னிப்பு கேளுங்க. அவன் கார் ஓட்டுவான். சும்மாடா லூசு. அப்பா போய் அவன்கிட்ட மன்னிப்பு கேட்கறதா? மானம் பெருசா காரு பெருசா? எதுப்பா பெருசு? மானம் தான் பெருசு. அப்ப நடப்புவாங்க. ஐயோ நடக்கிறதா? என் பரம்பரையில எவன்டா நடந்திருக்கிறான்? நொண்டி பரம்பரையா? சும்மா இல்ல. ஐயோ பசி வேற குடலை புடுங்குது. 4 மைல் தொலைவு இருக்காடா. எப்படி நடக்கிறது? இதெல்லாம் பார்த்தா நடக்காதுப்பா. ஓடி நிறைய நடப்போம். வாங்க. 80,000 ரூபாய் கார் ஆச்சு. அது கிடக்கு கையில. நீங்க வாங்க. வாபா ஏன்டா இப்படி ஓடுறீங்க? வயசானவன் என்னால முடியுமா? போய் தர வேண்டாம். நாளைக்கு போறது எல்லாம் வீணா போயிடுவாப்பா. வாங்கப்பா. வாப்பா வாப்பா. பாருங்களா 80,000 ரூபாய் கார அங்க விட்டு விட்டு என்ன நடக்க வைக்கிறீங்களா? ஐயோ என்னால முடியலையே. எல்லாம் ஆச்சு. சரி அப்ப நாங்க வரதுக்கு ரொம்ப சந்தோஷம். சாப்பிட்டாச்சா? ஆச்சு. ஒண்ணும் மீதி இல்ல. இதுதான் கடைசி பந்தி. நாங்க வரோம். அப்புறம் என்னப்பா ஒண்ணும் தான் மீதி இல்லையா? எல்லாம் சாப்பிட்டாச்சு. நம்ம வீட்டுக்கு திரும்பி போக வேண்டியது தானே? என்ன சாப்பிட வந்தோம்? பின்ன எதுக்கு வந்தோம்? பிளேட் கழுவ வந்தோம். சாப்பிட வந்தோமோ இல்லையோ, சாப்பாட்டை வேஸ்ட் பண்றதுக்கு வந்திருக்கோம். அதுக்காக சாப்பாடு வேண்டாமா? இல்ல வாயண்டா.
அட வாப்பா, வா 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 வா. கருணாகரா, என்னப்பா இவ்வளவு லேட்டு? ஒண்ணும் இல்லப்பா, அது இந்த விஷயம். நான் சொல்றேன். இந்த கார் டிரைவர் இல்ல, கார் டிரைவர். எதுக்குப்பா காலம் வந்துச்சு? ஆனா மிச்சம் தெரியாம பட்டுச்சுடா. ஃபங்க்ஷன்லாம் நல்லபடியா உங்க ஆசீர்வாதத்தால ஒரு குறையும் கிடையாது, எல்லாம் திருப்தியா முடிஞ்சது. நான் சொல்ல போறதை கேட்கவே இல்லை. நீங்க சொல்லு. கார்ல இருந்து இறங்கி காரை விட்டு இறங்காம உட்காந்துட்டே இருப்பான். நான் சும்மா இறேன். நடந்ததை சொல்ல வேண்டாமாப்பா? அங்க நடந்தத நடந்ததெல்லாம் இருக்கு, இனிமே நடக்க போறத பத்தி. அப்போ போ சொல்லுவோம். ஆமா, நீங்க பேசிக்கிறத பார்த்தா வர்ற வழியில ஏதோ ஒரு பெரிய விவகாரம் போல் இருக்க. நீ ஒரு சுத்த விவகாரம் கட்ட வேண்டாம். வர விவரம் கட்ட வீட்டுல சோத்துக்கு வந்துருக்கோமா? வாங்க வாங்க. வணக்கம் மாமா. என்ன செய்யுமா இருக்கிறியா? என்ன படிக்கிற? பியூசி. என்ன தம்பி? வேதரத்னம் பொண்ணு மீனா. நம்ம மீனா இது? என்ன தம்பி நீ பார்த்தது இல்ல? அப்ப பாக்கும்போது சின்ன மீனா இருந்தது. ஏண்டா அப்படியே இருக்கும், பெரிய மீன் ஆகாதா? மீனு, நீ வெயில்ல போகாத, கருவாடு ஆயிடுவேன். மாப்பிள்ள நல்லா ஜோக் அடிக்கிறியே. நீங்க என்ன அடிக்காதீங்க. சரி வாங்க, எல்லாம் போய் சாப்பிடுவோம், அப்புறம் பேசுவாங்க. சீக்கிரம் கொண்டாட சொல்லப்பா, பசி முடுங்குது. சீக்கிரம் சீக்கிரம் பரிமாறுங்கப்பா, பசி. உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய். போடாதே அப்பா, போடாதே அப்பாவுக்கு வாய்ப்பு ஒத்துக்காது, வேண்டாம். கத்திரிக்காய் போடாதே, கத்திரிக்காய் போடாதே. அப்பா நாட்டு பருத்தி சாப்பிடுறாரு. பச்சடி வேண்டாம், அப்பாவுக்கு ஆஸ்மா வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். நீ போயிடு, வேண்டாம் வேண்டாம், போயிடு. சோறு போடாத. சப்பாத்தி இருக்கா? சப்பாத்தி இல்ல. சப்பாத்தி இல்ல? அப்ப சப்பாத்தி தான் வேணும். இன்னும் நீங்க விளையாடுறீங்களா? அப்பா கொல்றது தீர்மானம் பண்ணிட்டீங்களா? நீங்க அவருக்கு டயபெட்டிஸ், ஆஸ்மா, மூலக்கோளாறு, என்ன விளையாடுறீங்க? போங்க, ஒண்ணு வேண்டியது இல்ல. சாப்பாடு வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். என்ன விளையாடுறீங்க? என்ன கருணாகரா, சாப்பாடுலாம் திருப்தி தானே? இருந்தாலும் இன்னொரு தடவை சாப்பிடணும் போல இருக்குப்பா. இருக்கட்டும், நான் சாப்பிடும் போது கூட சாப்பிடலாம். இதென்ன எல்லாம் கையில? அவனை பத்தி உனக்கு தெரியுமே. போட்டு போட்டு கீழே போட்டு. அதுல ஒண்ணும் இல்ல. வேறா கொஞ்சம் அப்படி வா, தனியா பேசணும். எங்க 2 பேரும் தனியா போறாங்க? என்கிட்ட சொல்லியே. பசங்க சாப்பிட விடாம அடிச்சுட்டாங்க. ஏதாவது குடு திங்கிறேன்னு கேட்பாரு. ஏன்பா கருணாகரா, என்னமோ முக்கியமான விஷயம் பேசணும்னு. என்ன அது? என் பையனோட தொல்லை சகிக்க முடியலப்பா. சின்னவன் சேட்ட அதிகமோ? அவனை தள்ளு, அந்த பெரிய பையன் ராஜா இருக்கானே, அவனுக்கு நான் நல்லா தானே இருக்கான். சுத்த விவரம் கட்டவாப்பா நீ. இந்த தொழிலாளிகளோட சேர்ந்துகிட்டு போனஸ கொடுன்றான், சம்பளத்தை ஒசத்துன்றான், வீட்டை கட்டி கொடுன்றான், இன்னும் என்னத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்புறம் அப்புறம் என்ன? அவனே எல்லாத்தையும் அள்ளி அந்த பயலோடு கொடுத்து விட்டு என்ன நடுத்தருவுல நிக்க வச்சிருவாங்க போல. கருணாகரா, அதெல்லாம் வயசு கோளாறு. வயசு கோளாறு அப்படின்னா சீக்கிரம் ஓ மகனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வை. சீக்கிரமானா எப்படிப்பா? என் சின்ன பையனுக்கு தான் ஓம் பொண்ண கல்யாணம் பண்ணதா தீர்மானம் பண்ணிட்டேன். பெரிய பையன் ராஜாவுக்கு எனக்கு சமமான அந்தஸ்து உள்ள இடமா பார்க்க வேணாமா? நீ ஒரு விவரம் கட்டாளப்பா. தயிரை வச்சுக்கிட்டு மோடு கலஞ்சானா. உன் தங்கச்சி பார்வதியோட பொண்ணு இருக்கும்போது அப்புறம் என்ன? ஏண்டா ஏதாவது இருந்து பேசுறியா? அதுகிட்ட தான் 15 வருஷமா நான் விரோதமா இருக்கேன். எந்த முகத்தை வச்சுக்கிட்டு நான் போய் பொண்ணை கேட்கறது? நீ இன்னும் பழசையே பேசிக்கிட்டு இருக்கு. கருணாகரா, நான் பட்டணம் போகும்போதெல்லாம் உன் தங்கச்சி பார்வதி என்ன பார்த்து, எங்க அண்ணன் இப்படி பாராமுகமா இருக்காரு, நீங்களாவது ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா? என் பொண்ணை எங்க அண்ணன் மகனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா நிம்மதியோட கண்ணை மூடுவனே அப்படின்னு கண்ணை கசக்குதுப்பா. என் தங்கச்சி அப்படி சொல்லிச்சு. பின்ன நானாவா சொல்றேன்? உன்ன மாதிரி கிறுக்கனா? இருந்தாலும் யோசிக்கப்படாது. இந்த கல்யாணத்தை ரொம்ப கெட்டிக்காரத்தனமா நடத்தணும். ஆனா மதுரையில் நடக்கப்படாது. ஏன் கேட்கப்படாது? எனக்கு ஊட்டியில ஒரு பங்களா இருக்கு. உன் பயல்களை கூட்டிக்கிட்டு நீ ஊட்டி வந்துட வேண்டியது. உன் தங்கச்சி பார்வதி பொண்ணு அழைச்சிக்கு ஊட்டிக்கு வந்துட வேண்டியது. ஊட்டியில கல்யாணம் ஜாம் ஜாம் ஜாம். கல்யாணம் முடிஞ்ச உடனே பொண்ணையும் மாப்பிளையும் ஃபாரினுக்கு அனுப்பிட வேண்டியது. ஹனிமூன். 6 மாசம் உலகத்தையே சுத்தட்டும். ஆனா உன் தங்கச்சி மகன் இருக்க, அடாடா ரொம்ப கெட்டிக்காரி. உன் மகன் அப்படியே மாத்தி எடுத்துருவான். அப்புறம் திரும்பி வந்ததுக்கு அப்புறம் பாரு, அப்பனுக்கு மகன் தான் லீகல் அட்வைசர். நல்ல யோசனை தான். இன்னைக்கே பார்வதிக்கு லெட்டர் எழுதுறேன். சின்னம்மா, காந்திமதி எங்க இருக்கீங்க? ஐயோ, எனக்கு லெட்டர் வந்திருக்கு. என்ன லெட்டர்? மதுரையில இருந்து எங்க அண்ணன் எனக்கு எழுதிருக்காங்க. என்ன எழுதிருக்காங்க? என் பொண்ணு மேகலை இல்ல, அவளை எங்க அண்ணன் மகன் ராஜாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுமா, உடனே ஊட்டிக்கு புறப்படணுமா. அங்க வேதரத்னம் பங்களா எல்லாம் ஊட்டில, அங்க எங்க அண்ணனும் அண்ணன் பிள்ளைகளும் அங்க புறப்பட்டு வர்றாங்களாம். கல்யாணத்தை அங்கேயே பேசி முடிவு பண்ணணும்னு எழுதிருக்காங்க. என்னம்மா, யாருக்கு வேணும்? உனக்கு தான் மேகலை. அப்படியா? வெரி குட், கங்க்ராச்சுலேஷன். என்னது இது? என்னது? மாமா மதுரையில இருந்து லெட்டர் எழுதிருக்காங்க. இன்னைக்கே ஊட்டிக்கு புறப்படணுமா. சின்னம்மா, ஊட்டிக்கு வேண்டாம் போ.
கல்யாணம் எல்லாம் வேண்டாம். சிச்சி, என்னடி விளையாடுற? அம்மா சொல்றபடியே கேட்டுக்க. என்னடி நீ அந்த மாப்பிள்ள கருப்பா சிவப்பா தெரியாது, முகத்தையும் பார்த்தது இல்ல, நீ என்னடி பாக்குறது? எங்க அண்ணனே ராஜ ஆட்டம் இருப்பாரு, அவர் மகன் மந்திரி மாதிரி இருப்பாரோ? பயமுடு சின்னம்மா, இவ வர வர ரொம்ப வாயாடியா போயிட்டான். எங்க அண்ணன் புள்ளக்கே இவளை கட்டி வச்சு இவ கொட்டத்தை நான் அடக்கிறனா இல்லையா பாரு. சரி சரி, புறப்படுறதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணுங்க. ஏன் கவலையா இருக்கிறியா? புருஷன் காணா போச்சு, புருஷன் காணா போச்சு. எங்க போச்சு புருஷன்? நரிப்பிடிக்க ஊர்காட்டுக்கு போச்சு. நரிப்பிடிக்க ஊர்காட்டுக்கு போச்சா, ஏற்காட்டுக்கு போச்சா, ஆற்காட்டுக்கு போச்சா? ஒரு ரூபா குட்டு லாட்டரி சீட்டு வாங்கினேன், 1000 ரூபாய் பணம் விழுந்துருச்சு. இந்த பணம் எனக்கு பணம் வேணாம். இன்னத்துக்கு லாட்டரி அடிச்சே பணம் இருந்தா மோசா புத்தி வரும். பணம் வேணாப்பா. பணம் இருந்தா தானே மோசா புத்தி வரும். செலவு பண்ணி கரைச்சி போட்டா கட்டிடலாம். உந்தூர்பேட்டை போவோமா? உந்தூர்பேட்டை வேணாம், அங்கே வெயில் அடிக்கும். ஊட்டி போலாம், அங்கே படத்தை காலி படலாம், ஜாலி படலாம். வர்றா உங்க அண்ணன் இருக்கானே, சதா தொழிலாளி தொழிலாளி, அவனுங்களுக்கு அத்தச்சேனு இத்தச்சேனு திட்டம் போடுறான்ல, அதுக்கு பதிலா நான் ஒரு சதி திட்டம் தயாரிச்சு அவனே கவுக்கிறதா இருக்கேன். என்ன திட்டம்பா? ஏய், அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு அந்தாண்ட இந்தாண்ட நகர விடாதபடி பண்ணாத்தான் அவன் சரிக்கு வருவான். ஆயினால் அதுக்கான ஏற்பாடுலாம் பண்ணி என்னையும் அந்தாண்ட இந்தாண்ட நகர விடாம பண்ணுங்கப்பா. எனக்கு கல்யாணம்ப்பா. முதல்ல அவனுக்கு கல்யாணம், அதுக்கப்புறம் உனக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சு ஒரு கால் கட்டு போடுறேன். கல்யாணத்தை நான் பண்ணிக்கிறேன், கால் கட்ட நீங்க போட்டுக்கோங்க. அண்ணா அண்ணா வரா, அண்ணா வரா, அண்ணா வரா, அண்ணா சத்தம் போடாத, பேசாதீங்க. பாரு சின்ன தம்பி, திருப்புகழ்ல சொல்லியிருக்காரு ராமலிங்க சுவாமி, அண்ணலும் நோக்கினார் அவளும் நோக்கினாள். திருப்புகழ் ராமலிங்க சாமி, நல்லா படிச்சிருக்கீங்கப்பா நீங்க. ஆமா. இது என்னப்பா பிரமாதம்? மகாபாரதத்துல ஒரு இடத்துல சீத்தை பாடுறா பாருங்க, மன்மதல்லே இல்லை வென்றார் உண்டா. ஏன்பா என்ன குழப்பறீங்க? நான் ஏற்கனவே லூசு. ஏண்டா நீ சொல்லியா தெரியணும்? அண்ணன் போயிட்டா உள்ள, சொல்லுங்க. அப்புறம் உங்க அண்ணன் ராஜாவுக்கு பார்த்திருக்கிற பொண்ணு இருக்காளே, மகா பயங்கர யாருப்பா அந்த பொண்ணு? சொல்லுவா. சரி, தெரியாத பொண்ணை கட்டிக்கிட மாட்டேன், உங்களோட ஊருக்கும் வரமாட்டேன்னு அண்ணன் சொல்லிடுறான். என்ன செய்வீங்க? ஏய், அவன் முகத்தை கழுவிட்டு வெளியே வரட்டும். அடைய மகனே, உனக்கு ஒரு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன், இன்னைக்கு சாயங்காலமே ஊருக்கு புறப்படணும் அப்படின்னு சொல்லுவேன். அவன் இதுவரைக்கும் என் பேச்ச தட்டி நடந்திருக்கானா? கிடையாது. சரின்னு ஊருக்கு புறப்பட்டு வந்துடுறான், அங்க வந்து முறக் பண்றான். என்ன செய்வீங்க? நான் என்ன ஏமாளியா, இழிச்ச வாயனா? இல்லையா, சத்தியம் வாங்க போறேன்டா, சத்தியம் வாங்கிட்டேன். அப்புறம் எப்படி மாறுவான்? சின்ன தம்பி, என்ன அரை மணி நேரமா முகத்தை கழுவுறான்? அது என்ன முகம் அப்படி முகம்? சோப் போடுறானா? இல்லையே, நான் தானே சோப் போடுவேன், அவன் போட மாட்டானே. கேட்டு பாரு. ராஜா, ராஜா, அண்ணா, அண்ணா, சத்தத்தையே காணோம். உங்க அண்ணன் கம்பியை நீட்டி விட்டாண்டா. கம்பியே நீட்டலப்பா, வெறுமையே நீட்டி இருக்கான். ஐயோ, அப்பா போலீஸ்ல சொல்லிடலாமா? உனக்கு மூளை இருக்கா? ஊர்ல இருக்கிறவங்க நம்ம குடும்பத்தை பத்தி என்ன பேசுவான்? என்ன பேசுவான்? பையன் எவளையோ காதலிச்சிருப்பான், அப்ப அதுக்கு இடம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி இருப்பான், அதனால அவளை கூட்டிக்கிட்டு ஓடி போயிட்டான் அப்படின்னு ஊரே என்ன கேவலமா பேசும். அப்படியா பேசுவாங்க? இப்படி பேசினாங்கன்னா எப்படி? பையன் ஏன் தெரியுமா ஓடிட்டான்? அப்பங்கார இந்த கிழ வயசுல ஏதோ ஒரு பொண்ணை காதலிச்சிருக்கான், அதான் பையன் ஓடிட்டான். படுவாளி மூடாவாய. ஏண்டா அவன் எங்க போயிருப்பான்? நானும் உங்க கூட தானப்பா இருந்தேன். அப்பா எனக்கு ஒரு யோசனை. என்ன? அண்ணன்
பாத்ரூம் ஜன்னல் வழியாத்தானே இறங்கி போயிருக்கிறான். நாமும் பாத்ரூம் ஜன்னல் வழியாவே இறங்குவோம். அண்ணன் காலடிய வாட்ச் பண்ணிக்கிட்டே போவோம். அது நம்ம எங்க கொண்டு போய் விடும்? வைத்தியக்கார ஆஸ்பத்திரியில கொண்டு போய் விடு. ஏன்டா என் வயிற்றத்துல கொட்டிக்கிறத? இந்த மாதிரி செஞ்சா என்ன? இல்ல அந்த மாதிரி செஞ்சா சரியா வராது. என்ன சொல்றேன்னு புரிஞ்சுக்காம சரியா வராதுன்றிய. நீ எந்த யோசனை சொன்னாலும் அது சரியா இருக்காதுப்பா. கேளுடா, உங்க அண்ணன் ஒரு அவசர வேலையா டில்லிக்கு போயிருக்கான்னு ஒரு பொய்ய புளி வச்சிருவோமா? அப்பா இது வரைக்கும் டெல்லிக்கு யாரும் பாத்ரூம் ஜன்னல் வழியா போனது இல்லப்பா. அவன் இந்நேரம் எங்க போய்கிட்டு இருக்கானோ? இடம் இருக்கு. நீ தகராறு பண்ற சொல்றதே கேளு. வண்டி நின்று உடனே இறங்கி அடுத்த பட்டிக்கு போ. இல்ல அதுக்கு சாமி அடுத்த பட்டி போகணும். இங்க உட்கார்ந்து அங்க போகணும். இவனுக்கு எவ்வளவு திமிரு பாத்தியா? கூப்பிடு போலீஸ். चोपड़ा खुला बल्ला हजारी खाड़े पट्टे बल्लारी लड़कारे पट्टे खाड़े யார பாக்குற சிரிக்கிற? சிக்கல் அவன் பாஷையில. சார் 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 ஏன் சார் தகராறு பண்ணிக்கிட்டு? அவங்க நான் உட்காரட்டுமே. என்ன சார் காசை கொடுத்து டிக்கெட் வாங்கிட்டு குழந்தை குறைச்சி பக்கத்துல உட்கார்ந்து போவாங்க. ஏன் குறைச்சி மரியாதையை ஒதுங்கிட்டு இல்லை. இல்ல ஓர ரயில இருந்து புடிச்சு வெளியே கொஞ்சாதிக்கு கல்தே புடிச்சு தள்ளே சொல்றே பல்லே உடைச்சு நரி பல்லுன்னு விட்டு போடும். चोपड़ा பிச்சாரி பீட்டு கண்மணி காரி முட்டாக்கா சொல்றா என்னடா கலாட்டா? வாங்க வாங்க போலீஸ் சாமி. நானும் கொத்தியும் ஊட்டிக்கு போறோம். மலை நிறைய பார்க்கணும்னு ஆசைப்பட்டா. புள்ளே தாச்சி மூணும் நாச்சோ சோப்ரா புடிச்சா கீரே போலீஸ் சாமி. இந்த மனுஷன் வேற போட்டிக்கு போ சொல்லி தகராறு பண்றான். என்னன்னு கேளு. இந்த தடியாலே 2 போடு. சார் இந்த வரதே விட்ட விட்டு டிக்கெட் வேற கிடையாது. இந்த லட்சத்துல உட்கார வேற இடம் கேட்டா என்ன அர்த்தம்? மத்திய தானே நீ வச்ச சோறு 3 வேளை தின்ற. டிக்கெட் இல்ல யாரே சொல்றேன் இருக்கு சாமி பாரு. சாமி பரவாயில்ல நீ வச்சுக்கம்மா. ஏன் விவரம் புரியாம தகராற பண்ணிக்கிட்டு? விருத்தாச்சல ஜங்ஷன்ல மூட்டை அடிச்சாலும் நீ தானே? விருத்தாச்சலம் நீங்க விழிப்புறா ரொம்ப விவரமா இருக்கு. मुझे बारू मांसा बारी जमींदार फुल्ले नादरी कंधे भैया कारी मुझे பரப்படே 1 2 பரப்படே 3 வாங்கடா வாங்க. ये சுத்தா தகராறு புடிச்ச கூட்டம் வேற புட்டி ஏறி இருக்கா. ரோஜா புள்ளே காட்சி கேளே உட்காரா மேலே உட்காரு எல்ரி சோப்ரா புடிச்சு புடிச்சு புடிச்சா கிரே காஜா சோப்ரா இந்த மனுஷன் ஜாதி ஒரு பொண்ணு கேட்டா புறப்பி யாரோ சில பேர் தப்பு பண்றதுனால எல்லாரையுமே மட்டம்னு சொல்றது தப்பு. நீ சும்மா சாமி. உன்னை நாயே ஆடு மாடு செம்மோ நல்ல செம்மோ. இந்த மனுஷன் செம்மோ ரொம்ப முக்கியம். கேளு சாமி. ஒரு குரங்கு குட்டி வரும் 6 மாசம் பிள்ளை மாதிரி வரும். ஒரு நாளைக்கு அது காணா போச்சு சாமி. எல்லா குரங்கு சேர்ந்து அதை கடிச்சு கொண்டு போச்சு. ஏன் மனுஷன் கிட்டே 6 மாசம் வந்தது இல்ல. அதுக்கு திருட்டு புத்தியும் இல்லாம அறுவு சில்லு முள்ளு புத்தி வந்திருக்கும்னு சொல்லி கடிச்சு கொண்டு போச்சு. இப்ப சொல்லு சாமி மனுஷா ஜாதி என்ன ஜாதி? மொத்த ஜாதி. சுரோஜா பல்லாரி கல்லாரி காரே போட்டே சிங்காரே கைய உடைய ஏதாவது வேலை கிடைக்குமான்னு கேட்டா ரேகை பாத்துக்கிட்டு இருக்கிய. ரேகை பாக்கல தம்பி. கைக்கு தகுந்த வேலை கொடுக்க வேண்டாமா? இந்த கைக்கு என்ன வேலை கொடுக்கலாம்னு பாக்குறேன். என்ன தம்பி நல்ல படிச்ச பிள்ளை மாதிரி இருக்கீங்க. வேற ஏதாவது நல்ல வேலையா தேடுறதானே? தேடினா கிடைக்கும். ஆனா 30 நாள் கழிச்சுல சம்பளம் கிடைக்கும். அடுத்த வேலை சாப்பாட்டுக்கே பிரச்சனை. முதல்ல அதுக்கு ஒரு வழி சொல்லுங்க. ஓஹோ அது பெரிய பிரச்சனை தான். ஏங்க உங்க சொந்த ஊர் எது? மதுரைங்க. என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் இங்க ஊட்டியில இருந்தான். அவன் இப்ப வேலை மாத்தலாம் வெளியூருக்கு போயிட்டான். அதெல்லாம் போகட்டும். இப்ப பசிக்குதா? என்ன தம்பி நீ பைத்தியக்காரனா இருக்க? என்கிட்ட பணம் இருக்கு, வா ஹோட்டலுக்கு போ. அதெல்லாம் முடியாது. நான் உழைச்சு சம்பாதிச்சு தான் சாப்பிடுவேன். அதுக்கு தகுந்தாப்புல ஒரு வேலை சொல்லுங்க. இங்க என்ன வேலை இருக்கு தம்பி? போட்டர் வேலை தான் இருக்கு. செய்யறேன். அதுக்கு லைசன்ஸ் எடுக்கணுமே. பரவாயில்ல, இன்னைக்கு ஒரு நாள் நான் எங்க ஆளுங்கள்ட்ட எல்லாம் சொல்லி சமாளிச்சுக்கிறேன். நாளைக்கு லைசன்ஸ் எடுத்துருவோம். இப்ப நீ என்ன பண்ணணும் தெரியுமா? குடுகுடுன்னு ஓடி போய் கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ள நுழைஞ்சு சாமானை எல்லாம் தூக்கிடணும். நீ கொஞ்சம் மெதுவா போன எங்க ஆளுங்கள்லாம் பாஞ்சிடுவாங்க. இந்த பாரு சத்தம் கேட்குது. வாங்க ஓடி போவோம்.
ஒரு கலாட்டா பண்றது நீ அதெல்லாம் கரெக்டா எவ்வளவு நேரமா தலையிலேயே தூக்கி வச்சுட்டு நிக்கிறது கணக்குதே. கொஞ்சம் இறப்பா. புலியூர் எஸ்டேட்ல இருந்து கார் வருதுன்னு லெட்டர் எழுதினாங்க. எந்த வண்டின்னு தெரியல. உங்களுக்கு யாருக்காவது தெரியுங்களா? ஐ டோன்ட் நோ. ஓஹோ, நீங்க டோன்ட் நோ. நானே பாக்குறேன். யாரப்பாங்க புலியூர் எஸ்டேட்ல இருந்து வண்டி கொண்டு வந்து நிக்கிறது யாரு? நீங்க தானே? நாங்க தான் புலியூர் எஸ்டேட்ல இருந்து வண்டி கொண்டாந்துருக்கோம். பூஜா ஏன் தம்பி வெளியே வந்து வர சும்மா 10 நிமிஷம் இருக்கும். ஏன் இல்ல புலியூர் எஸ்டேட்ல இருந்து வண்டி கொண்டு வந்திருக்கேன். ஒரு அம்மா ஒரு பொண்ணு வந்தாங்களா? ஒரு அம்மா ஒரு பொண்ணு? ஆமா, 2 அம்மா 2 பொண்ணு வந்திருந்தாங்க. புலியூர் எஸ்டேட்ல இருந்து வண்டி கொண்டு இருக்கிறதா சொல்லி 2 பாயிலுங்க அந்த அம்மாவையும் பொண்ணு கூட்டு போயிட்டாங்களா? ஐயோ, அங்கிருந்து வண்டி கொண்டாதான் நான் இல்ல. அவன் மூஞ்சியே தெரியல. நான் அப்பவே நினைச்சேன் அந்த அம்மா வேற நகை நட்டெல்லாம் போட்டிருந்தாங்க. அண்ணா என்ன தம்பி வாங்க. புலியூர் எஸ்டேட்ல இருந்து வண்டி கொடுத்துருக்கதா சொல்லி 2 பாயிலுங்க அந்த அம்மா பொண்ணு வந்திருந்தாங்க. அவங்க எல்லாம் கூட்டு போயிட்டாங்க. நீங்க என்ன செய்றீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ரிப்போர்ட் பண்ணுங்க. நாங்க அவங்க ஃபாலோ பண்றோம். அன்பை வாங்கிட எவரும் இல்லை. ஏன் இல்லை? நீங்க இந்த இடத்துல இந்த நேரத்துல உங்க பாட்டு என்ன அப்படியே எடுத்துக்கிட்டு வந்துருச்சு. ஆமா, இது யாரு எழுதின பாட்டு? யாரோ ஒரு கிறுக்க எழுதினா. கரெக்ட். அதனாலேதான் அன்பை வாங்கிட எவரும் இல்லைன்னு எழுதிருக்காரு. அன்பை வாங்கிட தான் நான் இருக்கேனே. ஏன் அப்படி பாக்குறீங்க? நீங்க என்னென்னமோ பேசுறீங்க. நான் பாறேன். என்னங்க நீங்க எதுக்காக பின்னாடியே வரீங்க? நான் உங்களை கல்லால் அடிச்சேன்ல. ஆமா, அதுக்கு என்னப்போ? அது ரொம்ப பட்டுச்சேன்னு. அதெல்லாம் ஒண்ணு சாதாரணமான அடிதான். அது எங்க பட்டது? இதயத்துல. ஐயோ, இதயத்துலயா? ஏன் இப்படி நடுங்குறீங்க? நீங்க பேசிக்கிட்டே இருந்தீங்க, தொட்டுட்டீங்க. எனக்கு கூச்சம் அதிகம். தயவுசெய்து இந்த இடத்த விட்டு போயிடுங்க. நான் இங்க இருந்த என்ன எனக்காக இப்படி பயப்படுறீங்க? இந்த பாருங்க, நீங்க ஒரு பணக்கார விட்டு பொண்ணு. ஒரு ஏழையை நீங்களா தேடி வந்தா தப்பு இல்லைங்களா? இல்லைங்க, நீங்க நினைக்கிறதுதான் தப்பு. நான் பங்களாவில வாழ்ந்தாலும் ஏழைகளோட பழகிறதுதான் எனக்கு பிடிக்கும். இப்படி பேசுறவங்க பல பேரை நான் பார்த்திருக்கேன். செல்வத்தை துறக்கவோ மனசு இல்ல, சுகத்தை இழக்கவோ துணிச்சல் இல்ல. பேச்சளவு வீரர்களாகவும் மனத்தளவு கோழையாகவும் உள்ளவங்க முகத்தை முடிக்கிறதே பாவம் நினைக்காம நான். இந்த பாருங்க, நீங்க போறீங்களா இல்ல நான் வெளியே போட்டோம்? இருங்க, நானே போறேன். ஆனா என்னை பத்தி நீங்க கூடிய சீக்கிரத்திலேயே புரிஞ்சுக்கீங்க. நான் வரேன். சின்ன தம்பி எங்கடா போற? ஐயோ, குழந்தை இப்படி அநியாயமா வெயில்ல விட்டு போயிட்டாங்களா? குழந்தையா இது? பொம்மைடா இது. பொம்மையா? எனக்கு இது வேணுமே. வேதரத்ன கஷ்டப்பட்டு இது அதெல்லாம் சம்பாதிச்சு கொண்டாந்து வச்சிருக்கான். நாம 4 நாள் இங்க தங்குற வரைக்கும் கையையும் காலையும் வச்சுக்கிட்டு சும்மா இரு. அப்ப வைத்தியர் இங்க உட்காந்து வச்சுட்டு பொம்மையை நம்ம எடுத்துக்கிட்டு போயிடலாமே. ஏரி, படகு, மரம், தண்ணி. இது ஒண்ணும் புரியலையே.
புரியலைன்னா விட்டுடுமே. விட்டுட்டேன். வாயா. அப்பாடி. நான் சொன்னேன் பாருங்க, சமத்துவம். அதோ இருக்காரே அவன் தான். ஓஹோ, டேய் சமத்துவம், என்னங்க ஏண்டாங்கன்னு திருதிரு முடிக்கிற? அட வாடா இங்க. சமத்துவம், வண்டியில் இருக்க பொட்டியெல்லாம் எடுத்து வை. என்னடா சொல்லிக்கிட்டே பேசாம இருக்கேன். அட எடுத்து விட மடப்பையில. செட்டா இருக்கு. வாங்க தம்பி, பொட்டி எடுத்துப்போம். அண்ணே அண்ணே வாங்க அண்ணே, வாங்க அண்ணே, வாங்க வாங்க. அம்மா ரொம்ப நாளாச்சு பார்த்து. இதுக்குள்ள உங்களை நான் பாப்பேன்னு நினைக்கவே இல்ல. என்ன ஏனே இப்படி மறந்துட்டீங்க? இந்த மாதிரி அழுகைய கேட்டு எத்தனை வருஷம் ஆச்சு? வாங்க அண்ணே, உங்க குறும்பு அப்படியே இருக்கு. உடம்போட பிறந்தது போயிடுமா? ஏனே எங்க மருமக பிள்ளையெல்லாம் காணா, நீங்க மட்டும் வந்து நிக்கிறீங்க? என் பெரிய பையன் இருக்கானே, ஒரு அவசர வேலையா டெல்லிக்கு போயிருக்கான். சின்னவன் இருக்கானே, நாங்க கார்ல வரும்போது இந்த இயற்கை காட்சிகள் எல்லாம் பார்த்தான் பாரு, உடனே படால் குதிச்சு ஓடியே போயிட்டான். வந்து வரல, இப்ப வரமாட்டான், ஊரை சுத்திட்டு தான் வருவான். அதானே. ஆமா, என் மருமக எங்க? அத ஏன் கேக்குறீங்க? நீ கேட்கலாம், நான் கேட்கப்படாதா? நல்லா கேளுங்க. என் சின்ன மருமக மாதிரியே அவளும் ஒரு பைத்தியம். ஐயோ, அவளுக்கும் பைத்தியமா? இயற்கை காட்சிகளை ரசிக்கிறதுல அவ ஒரு பைத்தியம்னு சொன்னேன். பாருவே, நான் மேல போய் குளிச்சுட்டு வர்றேன். 6 அமர உட்கார்ந்து பேசுவோம். சரிண்ணே. தம்பி, இந்த பொட்டியில எடுத்துக்கிட்டு வா. ராஜா, உனக்கு ஏண்டா இந்த தலையெடுத்து? இதுக்காக வாடா உன்னை சீரும் சிறப்புமா வளர்த்த. உனக்கு வேலை செய்யறதுக்கு 9 பேர் இருக்கும்போது நீ ஏண்டா இங்க வந்து வேலை செய்யறது? ஏன்பா, கோடீஸ்வரனுடைய மகனா பிறந்துட்டா வேலை விட்டு செய்யக்கூடாதா? உழைச்சு சாப்பிட்டாதான்ப்பா உண்மையான கௌரவமே இருக்கு. அப்போ நீங்க வேலை செய்யறதாக தீர்மானம் பண்ணி போட்டியா? நீங்க இங்க வரப்போறீங்கன்ற விஷயம் தெரியறதுக்கு முன்னால அப்படித்தான் முடிவு செஞ்சிருந்தேன். இனி வேற இடம் பார்க்க வேண்டியதான். என்ன பார்த்து சொல்றான், என்ன பார்த்து சொல்ற? என்ன கண்கலங்க விட்டு நீ போயிடுவியா? ராஜா, ராமன் காட்டுக்கு போய் ரொம்ப நாளைக்கு அப்புறம் தாண்டா தசரதன் செத்தான். நீங்க இருந்து போய் பாரு, அடுத்த நிமிஷமே உனக்கு என்ன செய்தி வருதுப்பா. அம்மா, அப்படி எல்லாம் சொல்லாதீங்கப்பா. உங்களை விட்டு பிரியணுங்கிற நோக்கம் எனக்கு இல்ல. என் லட்சியத்துக்கெல்லாம் எதிரான காரியத்தை நீங்க செய்ய துணிஞ்சதுனாலதான் நான் மதுரையை விட்டே ஓடி வந்தேன். ராஜா, காசுக்காக ஆசைப்பட்டு எவ்வளவோ ஒருத்தி உன் தலையில கட்ட நினைச்சா அது தப்பு. உன் சொந்த அத்தை மகன் இருக்கிற உறவை விட்டு போகாம ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சா குடும்பத்து பேர்ல அக்கறையும் பொறுப்பு ஏற்பட்டு 4 காசையும் கௌரவத்தை எனக்கு சம்பாதிச்சு கொடுப்பேன்னு நினைச்சுத்தானடா இந்த காரியத்தை செய்ய நினைச்சேன் நான். ஏன்பா, காசுல தானா இருக்கு கௌரவம்? இல்லன்னு எவன்டா சொன்னான்? நாம கார்ல போறோம், கார் கெட்டு போய் வழியில நின்னு போச்சுன்னு வச்சுக்கோ. அந்த வழியா வர்ற கார்காரன் காரை நிறுத்தி, ஏன் சார் எங்க போறீங்க அப்படின்னு கூப்பிடுறானே, எதுக்காக கூப்பிடுறான்? ஒரு மரியாதைக்காக கூப்பிடுறான். மரியாதைக்கு கூப்பிடுறானா? எத்தனையோ பேர் வக்கு இல்லாம வழி இல்லாம அதே ரோட்ல நடக்கிறானே, அவனே நான் மரியாதைக்கு கூப்பிடலையே. இப்பவாவது புரிஞ்சுக்கடா, காசுதான் மதிக்க முடியும். அப்பா, காசை மதிக்கிற உலகத்தை நான் மதிக்கல, அன்பை மதிக்கிற உலகம் தான் என்னுடைய உலகம். பெரிய அன்பு உலகம். அப்படி ஒரு உலகம் இருக்கா? தேச படத்திலே காண மேடம். அப்பா, சுயநலங்கிற கண்ணாடியை கழிச்சிட்டு தியாகங்கிற கண்ணாடியை போட்டு பாருங்க, அந்த அன்பு உலகம் எங்க இருக்குன்னு நல்லா தெரியும். ஏண்டா, அன்பை பத்தி இவ்வளவு பேசுறியே, இந்த தகப்ப உன் பேர்ல வச்சிருக்க அன்பை புரிஞ்சுக்கிட்டியாடா நீ? என் மேல மட்டும் அன்பு செலுத்தினா போதுமாப்பா? நீ சொல்ற தொழிலாளி வெட்டி அன்பாத்தான் நடந்துக்கிறேன், விரோதி அவன் நடந்துக்கிறேன். அப்பா, பூனை இருக்க, அது தன்னுடைய குட்டியும் வாயாலத்தான் கவ்வுது, எலியும் வாயாலத்தான் கவ்வுது. குட்டி சாகிறது இல்ல, எலி செத்து போகுது. உங்களுடைய அன்புனாலதான் தொழிலாளிகளா துடிக்கிறாங்களே. வேற என்னதான்டா என்ன செய்ய சொல்றேன்? எதுக்கும் ஒரு அளவு வேணும்பா. தேவைக்கு மேல சேர்த்து வைக்கிறவன் திருடன்னு காந்தியே சொல்லியிருக்காரு. சரி, ஒத்துக்கிறேன். தேவைன்னா எப்படி? ஒரு சட்டை, ஒரு வேட்டி, ஒரு வேளை சாப்பாடா? ஒருத்த ஆயுள் கூட நிம்மதியா இருக்கணும் விரும்ப மாட்டான். தேவையை எப்படா கணக்கு போடுறது? என்கிட்ட இருக்கிறது எனக்கு தேவை, அவ்வளவுதான்.
அப்பா உங்களுக்கு புரியுது, புரியாத மாதிரி எதிர்வாதம் பண்றீங்க. சுருக்கமா சொன்னா நாமும் வாழணும், மத்தவங்களையும் வாழ விடணும். எப்ப நீங்க இதை ஒத்துக்கிறீங்களோ அப்ப நான் உங்ககிட்ட வரேன். அது வரைக்கும் நான் உங்க மகங்கிறதையும் நீங்க என் அப்பாங்கிறதையும் 2 பேரும் மறந்துடுவேன். ராஜா, எனக்கு யோசிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுறான். எந்த காரணத்தை கொண்டு இங்க இருந்து போயிடாதரா, உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். சரிப்பா, நானும் இங்க தங்குறதா வேண்டாமாங்கிறத யோசிக்க எனக்கும் கொஞ்சம் டைம் தேவை. என்னடா இப்படி பேசுற? உங்க அத்தைக்கு என்னடா பதில சொல்லுவேன் நான்? அதான் ஸ்ட்ராங்கா 2 படிச்சிருக்கீங்களே, மகன் டெல்லிக்கு போயிருக்காங்க. அதை வச்சு தாங்க 2 மாசம் ஓட்டலாமே. அப்போ 2 மாசம் என்ன தவிக்க விடலான்னு நினைக்கிறியா? ராஜா, என்ன நடந்தாலும் இதை விட்டு போகலன்னு எனக்கு வாக்கு கொடுறா. இனிமேல் என்ன புண்படுத்தாதப்பா. அப்பா அழாதீங்கப்பா, அழாதீங்க. நான் இங்கேயே இருக்கேன். ஆனா அவுட் ஹவுஸ்ல தான் இருப்பேன், வேலைக்காரனா. யாரோ நமக்கு வேண்டியவங்க போல இருக்கு, உடம்ப பத்தி விசாரிக்கிறாங்க. என்னம்மா அது? யாரு? எங்க பாத்துருக்கேன் உங்களை? யாரு? என்ன திமிரு? ஏரி தண்ணிய மேல அடிச்சு விலாசம் கேக்குறீங்களா? விலாசம்? ஆமா, ஏரியில படம் ஓட்டும் போது ஏரி தண்ணி அடிக்காம குள தண்ணியா கொண்டு வந்து கொட்ட முடியும்? அவங்களோட எதுக்கு பம்பு? ஏதோ தெரியாம பட்டிருக்கு, வா போலாம். இல்ல தெரிஞ்சுதான் செஞ்சா என்ன செய்வீங்க? நீ சும்மா இருக்க காந்திமதி, கரைக்கு வரட்ட கவனிச்சுக்க. கரைக்கு வந்தா என்ன செய்வேன்? நீ ஆம்பளை ஆத்த காய்ச்சி வாயா. நான் ஆம்பளை இல்ல, நான் வைக்கிறேன். என்ன பத்தி சொல்லியா? நான் உண்மையை சொல்லிடுறேன். எம்மாடி, இவர் ஒரு லூசு. முதலாளி கருணாகரம் மில்ஸ் தெரியுமா? கருணாகரம் மில்ஸ். அதுல முதலாளி கருணாகரம் பிள்ளை தெரியுமா? கருணாகரம் பிள்ளை. அவர் சன்னு தெரியுமா உங்களுக்கு? அவர் சன்னு. நான் தான் அவன். எங்க அப்பா கையில 8 கோடி இருக்கு, 8 கோடி. மாமா பிள்ளையா? 8 கோடினா உடனே மாமா பிள்ளையா? தொலைச்சு விடுவா 2 பேரும். இல்லீங்க, மெட்ராஸ்ல பார்வதி அம்மா. நீங்க தான் பார்வதி அம்மாவா? எங்க அம்மா தான் பார்வதி அம்மா. பார்வதி அம்மா பொண்ணா நீங்க? பார்வதி அம்மா இஸ் மை ஓன் அத்தை. கர்நாடக பிள்ளை இஸ் மை மாமா. மாமா அத்தை. அத்தை வாங்க, அத்தை வாங்க, அத்தை வாங்க. அப்பா ஏரிக்கிற பக்கம் போறேனா, அங்க அத்தை மகன் 2 பேரையும் சந்திச்சேன். அவங்கள கூட்டிக்கிட்டே வந்துட்டேன். மலை மேல உன்னை கூட்டிட்டு வந்தா நீ சரியாயிடுவேன்னு வைத்தியம் சொன்னான். இங்க வந்த ஒரு பாடு ரொம்ப மோசமா இருக்கு. அத்தைக்கு 2 மகளா இருக்கா? 1 தானடா. ஐயோ பாவம்பா, நீ மதுரையில சுமாரா இருந்தியா, இங்க வந்து ஏன் இப்படி ஆயிடுச்சு? நான் ஆமா, உனக்கு மூளையே கெட்டு போச்சுப்பா. அண்ணன் தொலைஞ்சு போனாலும் தொலைஞ்சு போனான். அண்ணன் எங்கடா தொலைஞ்சான்? இங்கதான் இருக்கான். இங்க இதுக்குள்ள இருக்கான். அவுட் ஹவுஸ்ல. அவுட் ஹவுஸ்? ஏன் சத்தம் போடுற? அவுட் ஹவுஸ்லயா? ஆமா, உங்க அத்தைகிட்ட அவன் டெல்லிக்கு போயிருக்கான்னு புளி வச்சிருக்கேன். நான் போய் இல்லன்னு சொல்லிட்டு நீ அதே மாதிரி புழு விடான்ற. சின்ன தண்ணி லேக்ல பார்த்தா அதான் கூட்டிட்டு வந்தது. உன்கிட்ட நல்லா பேசிக்கிட்டானா? உன்கிட்ட ஓ பேசுனா பேசு, ஒரே தொடர்பு. ஏண்டி சின்னத்தா பேச்சு தொடன்னு இருக்கா? தமாஷா பேசுவாரு. சரி சரி, டிஃபன் ரெடியா இருக்கு, நீங்க 2 பேரும் போய் சாப்பிடுங்க. என்னடா இது? நீ இங்க இருக்கிறதே அப்பா சொல்லிதான் எனக்கு தெரியும். தோட்டக்காரனா போட்டியாம சமயக்காரனா போயிருந்தாலும் இஷ்டத்துக்கு தின்னுருக்கலாம். ஆமா, எங்கிட்ட கூட சொல்ல வந்துட்டே. சிறுத்தம்பி, நான் வந்து அதெல்லாம் இருக்கட்டும். அப்பா என்ன சொன்னாரு அதை சொல்லு. அது ஏன் கேக்குறேன்? அப்பா அத்தை கிட்ட நடிச்சு நடிப்பு இருக்குது. நான் பார்த்து அசந்த போயிட்டேன். என்ன கொஞ்சம் கூட தெரியாத மாதிரி பேசி உள்ள கூட்டு போய், டேய் மகனே, நீ டெல்லியில இருந்து வர மாதிரி வந்துடுறான்னு சொன்னாரு. ஆனா வருவேன். வராத, நீ டெல்லியில ஏறு. அப்பா வரட்டும் டெல்லிக்கு, அவர் டிக்கெட் எல்லாமே வந்துருவாரு. டேய் சின்ன தம்பி, ஒரு விதத்துல அப்பா இப்படி வாட்டி வதைக்கிறது பரிதாபமா இல்ல? நம்ம அப்பா மேல பரிதாபம்? அவரை நம்ம வாட்டுறமே எதுக்கு? அவர் மேல நமக்கு விரோதமா? கொல்லம்பட்டையில இரும்பு பழுக்கு காய்ச்சி அடிக்கிறானே, ஏன் இரும்பு மேல அவனுக்கு கோவமா? இல்ல, அப்படி செஞ்சாத்தான் அது ஒரு பயனுள்ள கத்தியாவோ சுத்தியாவோ மாறும். டேய் லூசு, எனக்கு அப்புறம் பிறந்த உனக்கு இவ்வளவு மூளையா? அதற்கு காரணம் இருக்கிறது. கண்ணுக்குட்டி இருக்குதே, அது பிறக்கும் போது காதுதான் இருக்குது, கொம்பு இல்ல. கொம்பு அப்புறம் தான் முளைக்குது. ஆனா காதை விட கொம்புக்கு தான் வலு அதிகம். புரிந்ததா? நாம் சென்று வருகிறது. சின்ன தம்பி, ஐயோ, இந்த வைத்தியம் வரானே, சின்ன தம்பி, பெரிய தம்பி கூட இங்கதான் இருக்குது. டெல்லிக்கு போயிருந்ததா பெரிய முதலாளி சொன்னாரு. பாரியா, அண்ணன் எங்க இருக்கிற விவரம் யாருக்குமே தெரியக்கூடாது. பெரிய முதலாளிக்கு அவருக்கு தெரியும், எனக்கு தெரியும். எனக்கு தெரிஞ்சு போச்சா? நீ ஒத்துக்கா தெரிஞ்சுக்கிட்டே போகுது. இனிமே யாருக்கும் தெரியக்கூடாது. நான் எல்லார்கிட்டையும் சொல்லி போடுவேன். நான் மதுரையில இருந்து ஏன் மருமகளை பார்க்கணும்னு துடியா துடிச்சுக்கிட்டு வந்திருக்கேன். அவன் என்னடான்னா ஊரை சுத்தி பார்க்க புறப்பட்டான். வந்தாளா இல்லையா? வந்துட்டானே, டிஃபன் சாப்பிட்டுட்டு இருக்கா, அந்த கூட்டு வர. சாப்பிட்டு வர அவசரம் இல்லை. உட்கார், நீங்களும் உட்கார். நீங்க உட்காருங்க, உட்காரு. ஆமா,
நான் கேட்க மறந்துட்டேன். இவங்க யாரு? நான் சொல்ல மறந்துட்டேன்னே. மெட்ராஸ்ல இருந்து எங்க கூட தான் வந்திருக்கு சின்னம்மா. பார்வதி, இந்த அம்மாவுக்கு ஊட்டியில எஸ்டேட் இருக்கும். அப்படிலாம் ஒண்ணு இல்லைங்க. அந்த அளவுக்கு நான் அந்தஸ்து இல்லாதவன். கொஞ்ச நாளைக்கு முன்னால அம்மா வீட்டுல வேலைக்காரியா இருந்தேன். என்னன்னு? பார்வதி, உன்கிட்ட தனியா பேசணும். இப்படி வா. தங்கச்சி, இப்படி வா. ஆமா, உன்னை எதுக்காக இந்த ஊட்டிக்கு வரவழைச்சிருக்கேன்? உங்க பையனுக்கு என் பொண்ணை கல்யாணம் செய்து வைக்க. உன் பொண்ணத்தான் என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு எதுக்காக நான் நினைச்சேன். கூட பிறந்த தங்கச்சி ஆச்சே, அவளுக்கு ஒரு பொண்ணு இருக்கிற போது ஏன் வெளியில பொண்ணு எடுக்கணும்னு நினைச்சிருப்பீங்க. அது சரி, இந்த தங்கச்சியை ஏழையா இருந்திருந்தா அந்த எண்ணம் எனக்கு வந்திருக்குமா? யோசிக்காத, கட்டாயம் வந்திருக்காது. நீ என்ன போல காசு பணம் உள்ளவளா இருக்கிற, அந்தஸ்து தராதரம் பார்க்கக்கூடியவளா இருக்கிற, அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்தை வச்சுதானே உன்கிட்ட சம்பந்தம் பண்ணி வச்சுக்கலாம் நினைச்சேன். ஆனா நான் நினைச்சதுக்கும் நீ இருக்கிறதுக்கும் சம்பந்தமே இல்லையே. நீங்க எதை சொல்றீங்க? புரியலையா? உனக்கு சமமா ஒரு வேலைக்காரிய கொண்டாந்து உட்கார வச்சுக்கிட்டு இருக்கிறியே, அது ஒண்ணு அசிங்கப்படுத்துற விஷயமா இல்ல என்ன அவமானப்படுத்தணுங்கிற நோக்கமா? அவளால நீங்க அவமானப்படுறதுக்கு எந்த விதமான சந்தர்ப்பமே இல்லையே. ஏன் இல்ல? ஒரு கோடீஸ்வரன் தங்கி இருக்கிற மாளிகையில ஒரு வேலைக்காரிய கொண்டாந்து நடு வீட்டுல உட்கார வச்சுக்கிட்டு இருக்கியே, பாத்திரம் சிரிக்க மாட்டேன். வேலைக்காரின்னு வெளியில தெரிஞ்சா தானே? தெரியாது நீ நினைச்சுக்கிட்டு இருக்க. இது என்ன பாலைவனமா? இவ்வளவு பேர் நடமாடுற இந்த ஊர்ல எவனுக்காவது ஒருத்தருக்கு தெரிஞ்சா ஏன் மான மரியாதை காத்துல இல்ல பறக்கும்? அண்ணே, அவ செய்த தியாகம் என்னன்னு தெரிஞ்சா நீங்களே அவளை பாராட்டுவீங்க. அண்ணே, அப்படி என்ன பெரிய தியாகத்தை பண்ணிட்டான்? 10 வருஷத்துக்கு முன்னாலே எஸ்டேட்ட பார்வையிட போயிருந்தாரு எங்க வீட்டுக்காரர். அப்போ மதம் முடிச்ச யானை ஒண்ணுகிட்ட அவர் அகப்பட்டுக்கிட்டாரு. கூட போயிருந்த சின்னம்மா புருஷன் ஓடி வந்து இவரை காப்பாத்துறதுக்காக அந்த யானை கிட்ட போராடினான். என் வீட்டுக்காரர் தப்பி பொழைச்சுக்கிட்டாரு. ஆனா அந்த சின்னம்மா புருஷன் யானை கொண்டு போட்டுது. என் மங்கலியத்தை காப்பாத்துறதுக்காக தன் மாங்கலியத்தை இழந்துட்டு சின்னம்மாவை என் தங்கச்சியா நினைச்சு காப்பாத்திக்கிட்டு வர்றேன். அவ பொண்ணையும் என் பொண்ணு கூட படிக்க வைக்கிறேன். நல்லா இருக்கு பார்வதி. நம்ம உயிரையும் உடமையும் காப்பாற்ற வேண்டியது வேலைக்காரங்களுடைய கடமை. அதுக்குத்தானே நம்ம அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கிறோம். அதுக்காக வேண்டி அவங்க தலைக்கு மேல தூக்கி வச்சுக்கிட்டு ஆறது இருக்கு ரொம்ப ரொம்ப அவமானமான செய்தி. பார்வதி, அந்த வேலைக்காரி இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் இருக்கப்படாது. முதல்ல ஊருக்கு அனுப்பு. ஊருக்கு அனுப்புறதா? அது என்னால முடியாது. ஏன்? நன்றி கொண்ட பாவத்தை என்னால செய்யவே முடியாது. அப்ப இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது. பரவாயில்ல, அண்ணா வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்கணுமேங்கிறதுக்காக இவ்வளவு தூரம் நான் ஓடி வந்தேன். கூட பிறந்த பிறகு மனசு இப்படி நோக வைக்காதீங்க. இது கொஞ்சம் கூட சரியில்லை. சரி சரி, அழாத. அப்ப ஒண்ணு செய். என்ன? அந்த வேலைக்காரியையும் அவ மகளையும் ஊருக்கு அனுப்ப வேண்டாம். வேலைக்காரங்களுக்குன்னு ஒரு அவுட் ஹவுஸ் இருக்குல்ல, அங்க போய் இருக்க சொல்லு. அண்ணே, உலகம் எவ்வளவோ முன்னேறி இருக்கு. இப்ப போய் நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்களே. பார்வதி, வள வளான்னு பேசுறதுல பிரயோஜனம் இல்ல. நான் சொன்னதை உன்னால செய்ய முடியுமா முடியாதாங்கிறத 10 நிமிஷத்துல என்கிட்ட வந்து சொல்லு. நான் வரேன். சின்னம்மா, வருத்தப்படாது. வேலைக்காரங்க வேலைக்காரங்களா தான் இருக்கணும். பணக்காரங்க எப்போ பணக்காரங்களா தான் இருக்கணும். அதுதானே நியாயம். அவர் சொல்றதுல ஒண்ணும் தப்பு இல்லைங்க. சின்னம்மா, எல்லாம் நல்லதுக்குதான். எனக்கு என் மகளுக்கும் ஏழ்மையும் வறுமையும் ரொம்ப ரொம்ப பழக்கப்பட்டது தானே. சின்னம்மா, எனக்கு என்ன சொல்றதுன்னே புரியல. சின்னம்மா, எப்படியும் ஒரு நல்ல காரியம் நடக்கணும். இப்பவே அவரை கூப்பிடுங்க. அவர் சொல்ற இடத்துக்கு நானும் என் மகள் இப்பதான் போக தயாரா இருக்கோம். அம்மா, அம்மா. சின்னம்மா, இங்க பாரு, இந்த கைகளை பிரிச்சுதான் ஆகணுமா? என்னம்மா அது? ஒண்ணுமில்ல, நான் சொல்றேன். மேகலை, நானும் என் மகளும் கொஞ்ச நாளைக்கு அவுட் ஹவுஸ்ல இருக்க போறோம். ஏன் ஏன் எதுக்குலாம் கேட்கக்கூடாது. உன் கல்யாணம் முடிகிற வரைக்கும் தான் இந்த தனி வாழ்க்கை. அதுக்கப்புறம் வழக்கம் போல எல்லாரும் அம்மா கூட தான் இருக்க போறோம். அம்மா, என்னம்மா அது? இவங்க ஏன் அவுட் ஹவுஸ்ல இருக்கணும்? உங்க மாமாவுக்கு இவங்க எல்லாம் அங்க இருக்கிறது பிடிக்கலையா? சின்ன மாமா வேலைக்காரின்னு ரொம்ப கேவலமா பேசுறாரு. அம்மா, நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், அதுக்கு மட்டும் பதில் சொல்லிடு. இப்படிப்பட்ட மாமா நமக்கு தேவையா? மேகலை, அப்படி திருப்பிள்ளத்தனமா பேசுறது சரியில்லை. பல வருஷங்களா இருந்து வந்த விரோதம் மறைஞ்சு உனக்கு கல்யாணம் நடக்க போறப்ப எங்களை பத்தி அக்கறை எடுக்கிறது சரியில்லை. நான் எங்கதானே இருக்க போறேன். இவ பெரிய மனுஷி மாதிரி எனக்கு அட்வைஸ் பண்ண வந்துட்டா. எனக்கே எங்க மாமாவை பிடிக்கலன்னா நீ என்ன சமாதானம் சொல்றது? மாமா, இன்னைக்கே ஊருக்கு புறப்படுவோம். மேகலை, எங்க மேல இருக்கிற பிரியத்தினால நீ இப்படி பேசுற. இருந்தாலும் ஒரு தனிப்பட்டவங்களுடைய நன்மையை கருதுறதை விட ஒரு குடும்பத்தை பத்தி நினைக்கிறதாமா நல்லது. அம்மா,
கூப்பிடுங்க அவர் சொன்னபடியே செய்விடுங்கம்மா. கூப்பிடுங்கம்மா. கூப்பிடுறேன். நீ சொன்னபடியும் செய்யறேன், அவர் சொன்னபடியும் செய்யறேன். ஆனா என் யோசனைக்கும் கொஞ்சம் இதுல இடம் கொடுங்க. எங்க அண்ணனை கூப்பிட்டு இப்போ ஒரு வார்த்தை சொல்ல போறேன். அது எல்லாத்துக்கும் நல்லதாவே இருக்கும். என்ன முடிவு பண்ண? அண்ணே, நீங்க சொன்னபடியே சின்னம்மாளும் அவ பொண்ணும் அவுட் ஹவுஸ்லயே இருக்கட்டும். அண்ணே, நானும் என் மகனும் இங்கேயே இருக்கிறோம். அம்மா, யாராரு தலையில எப்படி எப்படி எழுதிருக்கோ அப்படி எப்படி நடக்கும். சின்னம்மா, நீயும் உன் மகளும் அவுட் ஹவுஸுக்கு போங்க. அங்க போய் இருங்க. போங்க. என்னென்ன? ஆமா ஆமா, அதான் சொல்லியாச்சு. அப்படியே நிக்கிறீங்க, புறப்படுங்க. யாராவன்? இவங்கள அவுட் ஹவுஸ் போ. என்ன இது கொண்டா நான் கூட்டுறேன். வேண்டாமா, நானும் பெண்ணா பிறந்தவ தானே, கூட்டுறதுல என்ன தப்பு? அதே சமத்துவமா? சௌக்கியமா? நல்ல சௌக்கியமா. ஆமா, நீங்க இங்க இருக்கீங்க? இதெல்லாம் ஏழைங்க இருக்கிற இடமாச்சே. நாங்களும் ஏழைங்க தான். என்னங்க கிண்டல் பண்றீங்க? உண்மைதான் சமத்துவம். நாங்க ஏழைங்க தான். பார்வதி அம்மா தான் பணக்காரங்க. நாங்க அவங்க வீட்டுல வேலைக்காரங்களா இருந்தவங்க. வேலைக்காரங்களை சரிசமமா நடத்துறது தப்புன்னு சொல்லி எங்களை வெளியே அனுப்பிச்சிட்டா கருணாகரம் பிள்ளை. அப்படியா? அந்த மனுஷனை எப்படித்தான் மாத்ததுன்னே புரியலையே. சமத்துவம் வாடா அப்படி. ஏட்டா வேலை வெட்டியை பார்க்காம இங்க வந்து கதை எழுதிட்டு இருக்கியா? அதான் போயாதான் வேலை இருந்தா பாருயா. என்னடா சொன்ன? வாடா முடிஞ்சு பொண்ணுங்க. தம்பி தம்பி, அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. சும்மா இருந்தமா. மூலகட்ட முதலாளிக்கு முக்காதுட்டு மேனேஜர். எங்க முதலாளியை வைக்காம ஒன்னேதான் சேர்ந்து பேசுறேன். என்னையா பெரிய முதலாளி? காசு இருந்தா போதுமாயா? காசை சாப்பிட முடியுமாயா? இன்னைக்கு நீங்க சாப்பிடுறீங்களே, அதை பயிரிடுறது யாரு? ஏழைங்க. இன்னைக்கு நீங்க உடுத்திருக்கீங்களே உடை, அதை நெய்யறது யாரு? ஏழைங்க. தங்கி இருக்கீங்களே பங்களா, அதை கட்டினது யாரு? ஏழைங்க. சுருக்கமா சொன்னா பணக்காரன் செத்தா கூட ஏழையா தூக்கலாம். ஏழை இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. தெரியுமா? ஏன்டா என்கிட்ட திருவாட பேசுற? இன்னைக்கே ஒரு சீட்டை கிடைச்சிட்டு மறுபடியும் பார்க்கறதா? அந்த ஒரு வேலையாவது ஒழுங்கா செய்ய. வாயா. உங்களோட ஒரே சிரிப்பு தாங்க. ஏனுங்க இப்படி கொஞ்சம் வர்றீங்களா? ஏயா யோ, ஏன் திருட மாதிரி முடிக்கிற? ஐயோ, பெரிய விவகாரம் நடந்து போச்சுங்க. என்ன விவகாரம்? ஐயோ, பெரிய கலாட்டம் நடந்து போச்சுங்க. உங்கள்கிட்ட தனியா சொல்லணுங்க. பாயாங்க. அம்மா, என்னம்மா இது? எனக்கு ஒண்ணும் புரியலையா? கொஞ்சம் வாங்க சொல்றேன். நான் ஒண்ணும் சொல்ல. ஒண்ணும் சொல்ல. எங்க அண்ணன் இருக்க விஷயத்த சொல்லிட்டியா? நான் ஒண்ணுமே சொல்லிங்க. சொன்ன நல்ல ஆடியா. அவன் சின்ன பையன் ஏதோ உளறி இருக்கிறான், மன்னிச்சு விடியா. அவனை இப்படியே விட்டுக்கிட்டா ஊரெல்லாம் போய் உங்களை கேவலமா பேசுவானுங்க. என்னதான் செய்யணும் பண்ற? அவனை சுட்டு போஸ்ட் போடணுங்க. ஓஹோ, சரி, நான் சொல்றேன். நீர் பொசுக்கணும். பின்னால வர. பின்னாடி வர்றீங்க. இது என் பர்சனல் மேட்டர். போறீங்களா இல்ல ஷூட் பண்ணிடுவோம். முதலாளி, ஏன் இவங்களை சுட வர்றீங்க? அவங்கள சுட வரலடா, உன்னதான் சுட வந்தேன். எனக்கு மூளை இல்லைன்னு சொன்னாமே, உன்னை சுட்டு பூசுக்கிறேன் பா. என்னையா? ஆமாங்க, நீங்க சுடுங்க, நான் பொசுக்கிறேன். நேரம் இல்ல. ஓஹோ, என்ன சுட வந்தீங்களா? தைரியம் இருந்தா சுடுங்க பாப்போம். சுடுங்க பாப்போம். என்ன சுடுங்க? ஐயோ வேண்டாம், டாக்டர் சுட வேண்டாம். ஐயா சுடுங்க. சின்னம்மா சுடுங்க. என்ன சுடுங்க? என்ன நீமா? அவங்க சுடாதீங்க. என்ன சுடுங்க? அழுதுகளை மாதிரி வந்து நிற்கிறாங்க. யாரையும் சுடாதீங்க. என்ன சுடுங்க? என்ன சுடுங்க? சரியா? உனக்கு அறிவு இருக்கா? இந்த கியூவை பார்த்தா உனக்கு என்ன தெரியுது? ஒண்ணும் தெரியலைங்க. இவ்வளவு செல்வாக்குள்ளவனே என்கிட்ட நேரடியா மோத விட்டு என் கௌரவத்தை கெடுத்துட்டு இப்போ உன்னதான் புள்ள விட்டுக்காரனுங்க. சரி, இன்னைக்கு நின்னுகிட்டு அவருக்கு தான் வேலை இல்ல. நீங்க எல்லாம் போய் வேலையை கவனிங்க. போங்க போங்க. தம்பி, அவங்க பெரிய மனுஷங்களா போயிடல, நீ மட்டும் ஏன் நிக்கிற? ஆமா, எங்க அப்பா உங்களை அவுட் ஹவுஸ் உள்ள தள்ளிட்டாரமே. என்ன தெரியாத மாதிரி கேக்குறீங்க? நாங்க தான் வேலைக்காரங்களாச்சே. ஓஹோ, இத பாரு மேக்கல,
நீ வேலைக்காரியோ இல்ல குப்பைக்காரியோ அதை பத்தி எனக்கு அக்கறை இல்ல. நான் உன்னை காதலிச்சிட்டேன். இந்த பாரு, இந்த பங்களா வாழ்க்கையை உனக்கா உதறி தள்ளிட்டு வரதுக்கு நான் தயாரா இருக்கேன். இப்ப வரையா சொல்லு. இப்ப வேண்டாம், நான் சொல்லுவேன். அப்ப புறப்பட்டு வாங்க. அப்ப ஞாபகம் இருந்தா பாத்துக்கலாம். என்னங்க இல்லைங்க, ஏன் அவர் உங்களை சுட வேண்டாம்? என்ன நடந்தது? என்னவோ நடந்துச்சு, அதை பத்தி உங்களுக்கு என்ன? நீங்க போய் நிம்மதியான பங்களாவில் இருங்க. ஏன் இப்படி கோவமா பேசுறீங்க? கோவமா? உங்க மேல எனக்கு என்ன கோவம்? கேவலம் அந்த தோட்டக்காரன் உங்க மேல கோச்சிட்டு என்ன செய்ய முடியும்? இத பாருங்க, இப்படி மூணு மறுத்து பேசுறது எனக்கு பிடிக்கல. என்ன ஏதுங்கிறது வெட்ட வளசமா சொல்லுங்க. சுருக்கமா சொன்னா உங்க கூட்டத்தின் முகத்திலேயே முடிக்கிறதுக்கு எனக்கு பிரியம் இல்லை. உங்க வேலையை வேண்டாம், ஒண்ணு வேண்டாம், நான் வரேன். இல்லைங்க, நடந்த விஷயத்தை சொல்லிட்டு அப்புறமா போங்க. சரி, யாரு எப்படி போனா எனக்கு என்ன? நான் இந்த ஊரை விட்டு இப்ப போறேன். உங்களை போக விட மாட்டேன். அப்படி போய்தான் ஆகணும்னா என்னையும் கூட்டிட்டு போங்க. என்னது? ஆமா, நான் அப்படி முடிவு பண்ணிட்டேன். நீங்க மட்டும் முடிவு பண்ணா போதுமா? அதுல என்னுடைய அபிப்பிராயமே வேண்டாமா? அன்னைக்கு ஆபத்துல உதவி செய்தீங்க, அதுக்கப்புறம் ஏன் என்கிட்ட அன்பு பழகுனீங்க? அதுக்காக இருந்தா நீங்க எங்க இருக்கணும், இல்ல நீங்க இருக்கிற இடத்துல நான் இருக்கணும். நான் கட்டிக்கிட்டா ஒரு ஏழை பொண்ணை தான் கட்டிக்குவேன். நீங்க என்ன மறந்துருங்க. நான் கூட ஏழை பொண்ணுதாங்க. நீங்க ஏழை பொண்ணா? தயவு, தாட்சண்யம், ஈவு, இரக்கம் இதுல எதுவுமே இல்லாத இந்த பங்களா ராட்சசியினுடைய மகளை நான் கட்டிக்க மாட்டேன். நிறுத்துங்க. மறுபடியும் மறுபடியும் பார்வதி அம்மாவை கேவலமா பேசினா அந்த பாவம் உங்களுக்கு தான் வந்து சேரும். அந்த அம்மா செய்த தியாகத்தை இந்த உலகத்துல எந்த தாயாலையும் செய்ய முடியாது. பெத்த மகளை வெளியே தள்ளிட்டு வேலைக்காரி மகளான என்ன தன் மகள்னு சொல்ல எந்த தாயால முடியும்? என்ன சொல்றீங்க? இந்த உண்மையை தாங்க இவ்வளவு நாள் சொல்லக்கூடாதுன்னு மறைச்சு வச்சிருந்தேன். இப்ப சொல்ல வச்சுட்டேங்க. தயவு செய்து இது யாருக்கிட்டயும் சொல்லாதீங்க. நான் வரேன். நில்லுங்க. அந்த அம்மா ஏன் இப்படி செஞ்சாங்க? எந்த வேலைக்காரியை கேவலமா பேசி வெளியே அனுப்பினாங்களோ அந்த வேலைக்காரி மகளையே அவர் மகனுக்கு கட்டி வச்சு அவர் அந்தஸ்தையும் அகங்காரத்தையும் நசக்க. இதெல்லவா தியாகம்? இதுதாங்க உலகம். எந்த வாயால கேவலமா பேசுனீங்களோ இப்ப அந்த வாயாலேயே புகழ்ந்து பேசுறீங்க. எனக்கு இப்பதானமா உண்மை தெரிஞ்சது. அது போகட்டும், நீங்க டெல்லி மாப்பிளைய கட்டிக்க போறீங்க. அது எப்படிங்க முடியும்? நீங்க அவரை தான் கட்டிக்க போறீங்க. விளையாடுறீங்களா? என் நிலைமை உங்களுக்கு புரியல. புரிஞ்சுதான் சொல்றேன். டெல்லி மாப்பிளை வரட்டும், அதுக்கப்புறம் பாருங்களேன். என்ன செய்ய போறீங்க? அப்படி கேளுமா. நீங்க ரெண்டு பேரும் மனமேடல உட்கார்ந்து இருக்க போறீங்க. நான் பட்டான்னு குதிச்சுட்டமாலும் உங்க கழுத்துல தாலியை கட்ட போறேன். என்னங்க பட்டா டப்பான்னு சொல்றீங்க? இன்னும் ஒரு வாரத்துல அந்த குரங்கு மாப்பிளை வந்துடுவான். நீ என்னம்மா நீ? உலகத்துல நிமிஷத்துக்கு நிமிஷம் என்னென்னமோ நடக்குது. இன்னும் ஒரு வாரம் இருக்குல்ல, அதுக்குள்ளயும் பாரு ஐயா உன்னுடைய வேலையே. டோன்ட் வரி. சாப்பாடு போட்டு வேண்டாம் போ. ராஜா, அப்பா என்ன அது? இங்க ஏன் வந்தீங்க? ராஜா, உன்னை விட்டுட்டு என்னால சாப்பிட முடியுமா? அதுக்காக நீங்களே சாப்பாடு தூக்கிட்டு இங்க வரதா? யாராவது பார்த்தா உங்க கௌரவம் என்ன ஆகுது? ஏதோ இப்போவாவது என் கௌரவத்தை பத்தி ஒரு வார்த்தை சொன்னி அதுவே போ. ராஜா சாப்பிடா. உங்க நினைச்சாலே எனக்கு ஆத்திரம் வருது. ஏன்பா சின்னம்மாவி மேகலை ஏன் வெளியே அனுப்புறீங்க? வேலைக்காரங்களை வீட்டுக்குள்ள வச்சுக்க முடியுமா? யாரார் எங்கெங்க இருக்கணுங்கிற கணக்கே இல்லையாடா? அப்பா நீங்க உங்களை பத்தியே நினைக்கிறத விட்டுட்டு கொஞ்சம் உலகத்தை பத்தி நினைச்சு பாருங்க. இப்ப நான் கேட்கிறேன், இந்த சாப்பாட்டை ஏன் நீங்களே எடுத்துட்டு இருந்தீங்க? ஏண்டா மகன் நல்ல சாப்பாட்டை சாப்பிடணுங்கிற எண்ணம் அப்பனுக்கு இருக்காதான்? எல்லாம் பெத்த பாசம் தாண்ட. பாசம் உங்களுக்கு மட்டும்தான் இருக்குமா? உயிருக்கு உயிரா பழகின சின்னம்மாவிட்ட அத்தைக்கு பாசம் இருக்காது? அப்பா செய்த தப்ப திருத்திக்குங்கப்பா. அவங்கள போய் பங்களாக்குள்ள கூட்டிக்கிங்க போங்க. ஏண்டா அந்த வேலைக்காரியும் அவ மகளை வெளியில அனுப்புன்னு சொன்ன உடனே உங்க அத்தையும் சரின்னு சொல்லிட்டான். அந்த வேலைக்காரியும் வெளியில போயிட்டான். இப்ப நான் போய் பழையபடி நீங்க பங்களாக்குள்ள வாங்கன்னா அதுல ஏதாவது விவசாய இருக்குமா? இல்ல என் மான மரியாதை தான் நிலைக்குமாடா? அப்பா நான் சாப்பிடணும்னா இங்கேயே இருக்கணும்னா
நீங்க அவங்கள பங்களாக்குள்ள கூப்பிட்டுக்கத்தான் வேணும். ஏண்டா என்ன இப்படி சித்திரவதை பண்ற? நான் உங்களை சித்திரவதை பண்றேன்னா துப்பாக்கியில தூக்கிட்டு வரீங்க. அன்னைக்கே குட்ட உடைச்சிருப்பேன். வெளி வளர்த்துக்கா அப்படி நடிச்சேன்டா. உன்னை போய் சுடுவனா? நீங்க கௌரவத்துக்காக சுட்டாலும் சுடுவீங்க. அவ்வளவு மோசமானவன் தானே. முதல்ல சாப்பிடு, நாளைக்கு யோஜனை பண்ணி சொன்னேன். நடக்கவே நடக்காது. இந்த சாப்பாடு மட்டும் இல்ல, இந்த பிரச்சனை தீர்ற வரைக்கும் பச்சை தண்ணியை கூட வாயில ஊத்த மாட்டேன். ராஜா, அப்படி எல்லாம் சொல்லாத. நீ பட்னியா கிடக்கிறது என்னால பார்க்க முடியுமா? ஏன்பா நான் பட்னியாவை கிடக்குறேன்? அருமையான கேப்ப கஞ்சி, சோள ரொட்டி. ஐயோ, அதெல்லாம் ஏன்டா சாப்பிட்டேன்? ஏன் இதெல்லாம் சாப்பாடு இல்ல? எல்லாம் உங்களை போலவே பணரசமும் பாலாங்கீரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? கோடிக்கணக்கான பேருக்கு இதான்ப்பா ஆகாரம். ஏன் இது கூட கிடைக்காம பல பேர் இருக்காங்கப்பா. அதெல்லாம் அதான தலையெழுத்து. தலையெழுத்தா? அதைத்தான் மாத்தணும்னு சொல்றேன். அது உன் ஒருத்தனால முடியுமா? இந்த வர்றா, தன் வாய்க்கு எட்ட மாதிரி தாண்டா ஆண்டவன் 2 முழத்துல கைய கொடுத்தான். அது ஒரு வாய்க்கெல்லாம் எட்டணும்னா 9 முழத்தா கொடுத்துருக்காண்டா. படைப்பே அப்படி இருக்கும்போது நீ என்ன செய்ய முடியும்? நான் என்ன செய்ய முடியும்? இந்த சாப்பாட்டை நீ சாப்பிட்டேன்னு சொல்ற வரைக்கும் நான் சாப்பிட போறது இல்லை. இது சத்தியம். அப்பா அப்பா, என்னடா விவகாரமே ரொம்ப புத்தி போச்சு. என்னடாச்சு? அப்பா ராத்திரியில இருந்து சாப்பிடவே இல்லையா? ஐயோ தான் அவர் சாப்பிடவே இல்லைன்னா அப்படி சாப்பாடெல்லாம் வேஸ்டா போயிடாதா? உன்னை சந்திச்ச விவரத்தை கூட அவர் எங்கிட்ட சொல்லிட்டாரு. அதுல இருந்து அவர் சாப்பிடவே இல்லை. அப்பா பாவம் உண்ணாவிரதம் இருக்காரு. உண்ணாவிரதம் இருக்கிறவங்க எல்லாம் யாராவது சாப்பிடுனா உடனே சாப்பிடுவாங்க. நீ போய் அப்பா கிட்ட சொல்ல சாப்பிடுவாரு. அப்பா நீங்க சொன்னதை நான் விளையாட்டா எடுத்துக்கிட்டப்பா. ராத்திரி கூட நீங்க சாப்பிடவே இல்லையாங்களே. ஆனா நீங்க கொடுத்த சாப்பாட்டை நான் நல்லா சாப்பிட்டேன்ப்பா. முதல்ல போய் சாப்பிடுங்கப்பா. பாணி புரியல கண்ணுவா டிஃபன் ரெடி பண்ணு. யோ மேனேஜரே, என்னையா சொல்றீரு? கொஞ்சம் புரியும்படி சொல்லியா. உங்க பொண்ணு காந்திபதியும் அந்த பைய சமத்துவமும் கைய கோத்துக்கிட்ட ஆட்டம் போட்டதையும் கண்ணால பாக்கணுங்க. ஐயோ, எங்க அண்ணன் எங்க? என்னம்மா? என்ன என்ன? ஐயோ, நான் எப்படி சொல்லுவேன்? என்ன அண்ணே, உங்களுக்கு விஷயம் தெரியுமா? இங்க வா. உனக்கு அதுக்குள்ள விஷயம் தெரிஞ்சு போச்சா? நேரம் அங்க இருந்தா நான் இங்க வந்தேன். அன்னைக்கே இந்த விஷயம் தெரிஞ்சுதான் அவங்க இந்த வீட்டுல இருக்க கூடாதுன்னு சொன்னேன். அந்த வேலைக்கார குட்டிக்கு என்ன துணு தெரியுமா? வேலைக்கார குட்டியா? நீங்க என்ன சொல்றீங்க? ஐயோ, அந்த சின்ன தம்பியோட கைய கோத்துக்கிட்டு ஆடுறா. யாரு, மேகலையா? ஏதோ ஒரு கழுதை முதல்ல வாத்தால கூப்பிட்டு மூட்டை முடிச்சா தூக்கி இந்த வீட்டை விட்டு வெளியில போய் சொல்லி. இல்ல, ஐயோ ஐயோ, நான் கேள்விப்பட்டது வேற என்ன. நீ என்ன கேள்விப்பட்ட? அத நான் எப்படி சொல்லுவேன்? மேனேஜரே, இங்க வாயா. அங்க என்ன நடந்ததுன்னு சொல்லியா. அம்மா பொண்ணு காந்திபதி கூட அந்த தோட்டக்காரத்தை சமத்துவம் ஏரிக்கரையில சுத்திக்கிட்டு இருக்கானுங்க. ஊர் பேருக்கு பார்த்தா அவனை பத்தி என்ன நினைப்பானுங்க? மேனேஜரே, நீ உடனே போய் அந்த சமத்துவ பேல அங்க கூட்டிட்டு வா. இந்த ஏரியா இருங்கண்ணே, நீ போய் கூட்டு வாயா. அட கூட்டு வாங்குறேன். அண்ணே, அந்த சமத்துவ மேல உடனே வெளியில அனுப்பணும். எங்கம்மா அனுப்புறது? எங்க அனுப்பியோட எனக்கு தெரியாது. அவன் என் கண்ணுல படப்படாது. அவசரப்படாத. நானே அவனை கூப்பிட்டு 2ஆம் பேருக்கு தெரியாம கண்டிச்சு அனுப்பிச்சிடுறேன். ஆனா அந்த மேகலை இருக்காளே, அவளை நான் பாத்துக்கிறேன். சின்ன தம்பிய பக்குமா கூப்பிட்டு சொல்லி தீர்த்திட்டா சரியா போகுது. முதலாளி கூப்பிடாரு வாடாம பண்றேன். என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? ஏண்டா, பாக்குறதுக்கு சாது மாதிரி இருந்துட்டு என்ன வேலை செஞ்ச நீ? ஏன் அனாவசியமா சத்தம் போடுற? 4 வேலைக்காரங்களுக்கு தெரிஞ்ச அசிங்கம் இல்ல, நான் கண்டிக்கிறேன். எங்க வர? போய் சின்ன தம்பி கூட்டு வா. முதலாளி சொல்லாம நான் போய் அங்க. ஏன் சிரிக்கிறீங்க? சரியான வேலை செஞ்சடா. எந்த அத்தை மகளை கட்டிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஓடியாந்தியோ, அதே அத்தை மகளை நீ என்ன இது பண்றேன்னு தெரிஞ்சோட என் மனசே பூச்சு. இந்த வகை திரும்பிடா. உங்க அத்தைக்கு உன்னை யாருன்னு தெரியாம குதின்னு குதிச்சுக்கிட்டு இருக்கா. அதுக்காக வேண்டி நீ இந்த இது என்ன பேர் வந்து சொல்ல மாட்டேன். அதை பண்ணு அதை விட்டுறாத. சரிப்பா, இருடா. இந்த வட்டாரத்திலேயே அந்த பொண்ணுட்ட நீ பழகுனா உங்க அத்தை கண்ணுல படும். அதனால இடத்த மாத்திக்கோ. கொஞ்சம் எட்டி போய் அந்த இது என்ன அந்த பொண்ணடா அந்த மாதிரி ஏதாவது நடந்தேன்னு கேள்விப்பட்ட பையில தோலை உரிச்சு தோல். அந்த மாதிரி எல்லாம் நடக்க மாட்டேன். நீங்க எப்படி சொல்லி இருக்கீங்களோ அதே மாதிரி நடந்துக்கிறேன். ஏண்டாப்பா, ஏதோ ஆபத்துல எங்களுக்கு உதவி செஞ்ச அப்படிங்கிறதுக்கு தானே இந்த வீட்டுல உனக்கு வேலைக்கு ஏற்பாடு பண்ணேன். நீ செஞ்சது உனக்கே நல்லா இருக்கா? பார்வதி சும்மா இரு, நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். நீங்க சொல்லிட்டீங்க, என் வயிறு பற்றி எரியுது. எரியுதா? கொஞ்சம் தண்ணி குடிங்க.
கொஞ்சம் வேலை இருக்கு, அப்புறம் வந்து உரிக்கிறேன். சின்ன தம்பி வா வா வா. யோசிச்ச பயல, உனக்கு என்ன நெஞ்ச அழுத்தம் இருக்கணும்? ஏண்டா என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்கிற நீ? என்ன செய்வனே? அரே என்ன ஓடாத, மரியாதை இங்க வா, இல்லன்னா தோலை உரிச்சு விடுவேன். அப்பா இறக்குதா? கும்பிட்டா நிறுத்திவிட்டேன். பார்வதி, எவ்வளவு தூரம் ஓடி இருக்கு, எவ்வளவு மூச்சு வாங்குது, அதுக்காகவாகுது இந்த பயலை என்கிட்ட ஒரு அடி வாங்க சொல்லு. நான் மட்டும் ஓடலையா? எனக்கு மட்டும் மூச்சு வாங்கலையா? என்கிட்ட நீங்க என்ன சும்மா நான் சொல்றேன்? உங்களை நான் சொல்லுவேன், தம்பியை சொல்றேன்னு. ஏன்னு 4 பேர் வேலைக்காரங்க முன்னால இப்படி எல்லாம் நடந்துக்க கூடாது நீங்க தானே சொன்னீங்க. நீங்களா இப்படி நடந்துக்கிறீங்களா? நல்லா இருக்கா? நீங்க சும்மா இருங்க அண்ணே, தம்பியை கூட்டிட்டு போய் நானே விசாரிக்கிறேன். வா தம்பி, வா தம்பி. மாப்பிள மாப்பிள மாப்பிள, என் மனசுல நீங்க பாலை வாத்துட்டீங்க மாப்பிள. கொஞ்ச நாள் போகட்டும், உங்களுக்கே நான் பால் வரப்பேன். வாருங்க வாருங்க மாப்பிள, நான் உங்களை ரொம்ப ரொம்ப பாராட்டுறேன் மாப்பிள. வெளில வரட்டுறீங்க, உள்ள பாராட்டுறீங்க மாப்பிள. அதாவது நீங்களும் மேகலையும் வந்து மேகலையும் நீங்களும் அதுவா லவ் மேட்டர்? அதேதான் மாப்பிள, அதேதான் மாப்பிள. இப்படி திரும்புங்க பரவாயில்ல, இப்படி திரும்புங்க மாப்பிள. மாப்பிள இந்த பாருங்க, நீங்களும் மேகலை இங்க சந்திச்சா தானே அப்பா கண்ணில் படுது. அதனால இடத்தை மாத்துங்க, அதாவது 8 போயிருங்க. ஐயோ அத்தை, உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். அத்தை நான் உனக்கு அத்தனை பாவி, நான் உனக்கு அத்தை. வா ஜாக்கிரதை, போல உறுதி கூட உறுதி. நம்ம குடும்ப கௌரவம் என்ன அந்தஸ்து, இந்த மாதிரிலாம் நம்ம நடந்துகிட்டேன். இனிமே அதெல்லாம் கரெக்டா இடத்த மாத்தி இது நீங்க சொன்ன மாதிரியே நடந்துக்கிறேன். என்ன மாதிரியா நடந்துக்குவ? காலி பயல, இரு உன்னை மதுரைக்கு பேக் பண்ணு. ஐயோ வேண்டாம் என்ன, நான் சொல்லி எல்லாம் சரிப்படுத்திட்டேன். என்னத்த சரிப்படுத்தி விட்ட? என் தலை பத்திக்கிட்டு எரியுது. தலை எரியுதா? ஐயா, தலையில இருக்கிற களிமண்ணெல்லாம் அப்படியே சூடல வச்ச மாதிரி செங்கல் ஆயிடும். இவனை முதல்ல தோலை உரிக்கணும். நீ உரிக்கிறியா இல்ல நான் உரிக்கட்டுமா? நானே உரிக்கிறேன். ஆமா, வெங்காயத்தை உரிப்ப. என்னத்த உரிச்சு இப்பவே அலற. நம்ம கதை இப்பதான் கிளைமேக்ஸ் சீனை நெருங்கிக்கிட்டு இருக்குது. இனிமேதான் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நான் கூட ஆரம்பத்துல என்ன ஆகுமோ எப்படி ஆகுமோன்னு பயந்துகிட்டு தான் இருந்தேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கு. அப்பா என்னடா என்ன இடத்த மாத்தி லவ் பண்ண சொல்றாரு. அத்தை என்னடா என்ன இடத்த மாத்த சொல்லிருக்காங்க. அப்படியா? அனுபவப்பட்டவங்க சொல்றாங்க, கேப்பமே. கருணமா, நான் கருணாகரன் பேசுறியா? உன் பொண்ணை கூட்டிக்கிட்டு உடனே ஊட்டிக்கு வந்து சேரு. யோ, சுத்த விவரம் கட்டவனா இருக்க. எத்தனை தடவை சொல்றது? வெளிப்படையா சொல்ல முடியாம தானே நான் அப்படி சொல்றேன். உடனே கூட்டு வாயா. வரீரா? ஏன்னு வேதரத்னமா வராரு? அவர் பொண்ணு கூட வருது. அவன் எதுக்கு இங்க வரா? இது என்னம்மா கேள்வி? காலேஜ் லீவ் இல்ல, ஊட்டியை சுத்தி கித்தி பாக்கணும்னு சொல்லிச்சான். சார்தான் கூட்டு வாயான்னு சொன்ன. ஓஹோ, வரட்டும் வரட்டும். நான் கூட அந்த பொண்ணை பார்த்ததே இல்ல. வந்தவன நல்லா பாரு. ஹலோ கருணாகரன். ஏப்பா கத்துறீங்க? காந்திமதியை கூப்பிட்டு போன கொடுங்க. காந்திமதியா? காந்திமதி, காந்திமதி. காந்திமதியா? ஆறு என்னது? இருமா, அவ கூட படிச்சவளா, சிநேகிதியா, பேசணுமா? வேற என்ன சொன்ன? கேட்டா போச்சு. ஏமா உன் பேர் என்னம்மா? மஞ்சுளா. மஞ்சுளாவா? மஞ்சுளா? மஞ்சுளாவா? அது யாராவா? நீ என்ன கூட படிச்சியா? என்ன மாமா? யாரோ உன் ஃப்ரெண்டா, டெலிபோன்ல பேசணுமா? ஹலோ. ஹலோ காந்திமதியா? நான் சமத்துவம் பேசுறேம்மா. இன்னைக்கு சாயங்காலம் செகண்ட் ஹேர் பின் பெண்ட், 2வது ஹேர் பின் பெண்ட்ல உனக்காக காத்துக்கிட்டு இருப்பேன். நீ கட்டாயம் வரணும். என்ன இந்த விஷயத்தை பத்தி முதல்ல கொஞ்சம் கூட கண்டுக்க மாட்டாரு. காந்திமதி, இந்த சமத்துவம்னாலே உங்க மாமாவுக்கு ஒரு நடுக்கம் தான். என் பேரை கேட்டாலே அலறுவாரு. மஞ்சுளா, வர சொல்றேன். போன வச்சிரு. வேற ஆளுக்கு ஒரு மாதிரி தெரியுது. போன வச்சிருமா.
அண்ணே ஜட்ஜு பொண்ணு காந்திமதினா உசுறு இருக்கு. அதான் சொன்ன. காந்திமதி நீ போகையில கண்டிப்பா என்னையும் கூட்டிட்டு போமா. நீ போகும்போது என்னையும் கூட்டிட்டு கூட்டு போறேன். இங்க வாங்க. நீங்க நல்லா ஏமாந்துட்டீங்க. நானா? ஆமா. உங்ககிட்ட போன்ல பேசுனது யாரு தெரியுமா? மஞ்சுளா? மண்ணாங்கட்டி. மண்ணாங்கட்டியா? அவன் மஞ்சுளான்னு சொன்னா. இல்லன்னு பொம்பளை மாதிரி உங்ககிட்ட போன்ல பேசுனது அந்த பய சமத்துவம். அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் இல்ல. இனிமே உங்களை நம்பி பிரயோஜனம் இல்ல. டெல்லியில இருக்கிற மாப்பிள்ளை கிட்ட நான் உடனே பேச பார்வதி, நான் முடியாது. இனிமே என்னால பொறுக்கவே முடியாது. நான் மாப்பிள்ளை கிட்ட உடனே பேச ஆகணும். நான் வேற இருக்கிறேன். இங்க வாயா. ஏனுங்க? டெல்லியில என்ன ஹோட்டல்? அசோகா ஹோட்டல்ல மதுரையில இருந்து ராஜா வந்திருக்காராம். அவர்கிட்ட பேசுறதுக்கு அவங்க அத்தை ஊட்டியில காத்துக்கிட்டு இருக்காங்களா. உடனே பேசணுமா அப்படின்னு அர்ஜென்ட் கால் புக் பண்ணியா? பார்வதி, இந்த நேரத்துல அவன் அங்க இருக்க மாட்டான், வெளியில போயிருப்பான். வெளியில போனாரு, வெளியிலேயே தான் இருப்பாரா? உள்ள வருவாரு. வருவாருல்ல, அப்ப வந்து பேசட்டும். அது வரைக்கும் நான் போனுக்கிட்டு தான் நிப்பேன். நீ போய் புக் பண்ணியா? ஏனுங்க? போயாங்கிறேன். பார்வதி, டெல்லியில இருந்து ராஜா பேசினா உடனே ஊட்டிக்கு வர சொல்லு. நான் இந்த மோகனூர் எஸ்டேட் வரைக்கும் போய் கொடியாந்துறேன். டெல்லிக்கு ட்ரங்கால் போட்டாடா? போட்ட பேசுமே. என்னடா விளையாடுறியா? நீ டெல்லியில அசோக் ஹோட்டல்ல தங்கி இருக்குன்னு தெரியாதனமா சொல்லிவிட்டேன். இப்ப அங்க இருந்து அப்படி ஒரு ஆளே இல்லன்னு சொல்ல போறான். இப்ப இன்னும் இல்லாத குழப்பம் எல்லாம் வந்து சேர போகுது. சேரட்டும்பா, நல்ல சேரட்டும். என் மானத்தை வாங்கணும்னு கங்கணம் கட்டி கேட்டுக்கிறியா? வாங்கடா, இதுதானே உன்னால செய்ய முடியும். இப்படி ஒரு பிள்ளைய பெத்த அவங்க அப்பன் சாவுக்கு அவன் தான் காரணம்னு 4 வரி எழுதி வச்சுட்டு தூக்குல மாட்டிக்க எனக்கு தெரியும்டா. உங்க அப்பா முகத்தை கடைசியா பாத்துக்க வர. அப்பா என்ன இங்க பாருங்கப்பா, மேகல கழுத்துல சின்ன தம்பி தாலியை கட்டினாதான் நான் காந்திமதியை கட்டிக்க முடியும். இல்லன்னா இந்த இடத்தை விட்டு இப்பவே போயிடுவேன். அதுக்கப்புறம் நீங்க என்ன பார்க்க முடியாது. வேண்டாம், வயசான காலத்துல சந்தோஷமா வச்சுக்க வேண்டிய தகப்பன 2 பேருமா சேர்ந்து கண்கலங்க வைக்கிறீங்களா? சரி, அந்த வேலைக்கார குட்டிய அவனுக்கு நான் கட்டி வைக்கிறேன். நீ போய் பப்ளிக் டெலிபோன்ல இருந்து டெல்லியில இருந்து பேசுற மாதிரி உங்க அத்தைக்கு பேசு. சரிப்பா. இருடா, ராத்திரிக்கு சூட் கேஸ் இதெல்லாம் அவுட் ஹவுஸ்ல கொண்டாந்து கொடுத்துறேன். கால பஸ்ஸுக்கு புறப்பட்டு போய் 10வது மைல்ல இருக்கிற வேட்டக்கார மண்டபத்துல இரு. காலையில கார் அனுப்புறேன், அதுல வந்து. இதுதான் பிளான். சீக்கிரமா போய் டெலிபோன் பண்ணு. சரிப்பா, அவனை போயிட்டேன். சின்ன தம்பிக்கு வேலைக்கார குட்டிய கல்யாணம் பண்ணி வைக்கணுமா? இல்லை, நான் உங்க அப்பன்டா, பாக்குறேன். டெல்லி என்ன ஆச்சு? இப்ப வந்துருங்க. பார்வதி, டெல்லி கால் வந்துருச்சா? என்ன வள்ளியா என்ன? இப்ப வந்துரும். நமஸ்காரம். அடே புரோகிதரே, பார்வதி என்னோட வேகமா இருக்கா போல இருக்கு. எனக்கு தெரியும். எனக்கு டெல்லி கால்லாம் ரொம்ப தெரியும். ஹலோ, டெல்லி காலா? நான் கருணாகரன் தான் பேசுறேன். கொடுங்க கொடுங்க. யாரு, ராஜாவா? எப்படி பாருக்க, சௌக்கியமா இருக்கிறியா? சரிப்பா, போன தோணு பேசிக்கிட்டு பேசாம அத்தை விட கொடுங்க போல. உன்னை கூப்பிடுறான். ஹலோ, யாரு? ராஜா பேசுறதா? நான் தாண்டா உங்க அத்தை பேசுறேன். உன்னை ரொம்ப சின்ன போதுல பார்த்தது. அண்ணே, ரொம்ப கிட்டத்துல இருந்து பேசுற மாதிரி இருக்குல்ல? எல்லாம் ஏன் ஏற்பாடு. அத்தை, காந்திபதிக்கு என்ன வரும்னு கேளுங்க, நான் டெல்லியில இருந்து வாங்கிக்கலாம். என்ன அக்கறை? அண்ணே, காந்திமதிக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, டெல்லியில இருந்து வாங்கிட்டு வரேன்னு தம்பி சொல்லுங்க. குடு குடு குடு. ஏண்டாப்பா, கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாலேயே பொண்டாட்டி மேல இவ்வளவு அக்கறையா? இல்லப்பா, ஏன் போர் அடிக்கிறீங்க? அவன் காந்திபதி கிட்ட கொடுங்க போன. காந்திமதியா? காந்திமதி, காந்திமதி, காந்திமதி. வேண்டாம் மாமா, நான் நேர்லயே பேசிக்கிறேன். என்னடி இது, அத்தான் கூப்பிடுறான், பிகு பண்ணிக்கிட்டு இருக்கிறிய, வந்து பேசுடி. ஆனா பேசுறீங்கிற எவ்வளவு தொலைவுல இருந்து அதை ஆசைப்படுது. இவன் இப்படி இருக்கிறா? பேசுமா, அதானே. பேசு. ஹலோ, நான் தான் காந்திமதி பேசுறேன். ஹலோ மை டியர் காந்திமதி, how are you? அப்பா உன்னை பத்தி விவரமா ஒரு கடிதாசி எழுதியிருந்தாரு. நான் எப்பவுமே உன்னை பத்தி தான் ட்ரீம் பண்ணிக்கிட்டு இருப்பேன். ஆமா, நீ எலிசபெத் டெய்லர் மாதிரி இருப்பியா இல்ல மேர்லின் மன்றோ மாதிரி இருப்பியா? ஏதோ இருக்கேன் இன்னும். என்ன மாதிரி தம்பி என்ன சொல்லுது? இந்தாங்க, நீங்களா பேசுங்க. ஹலோ, என்ன தம்பி? என்னத்த, உங்க மகன் என்ன பட்டிக்காடா? கண்ட்ரி 2 வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறா.
ஏன் நான் பேச மாட்டேங்கிறேன்? இந்தா எப்பதான் வரீங்க அப்படின்னு பேசிடு. எப்ப வர போறீங்க? நாளைக்கு காலைல 11 மணிக்கு டான்னு ஊட்டியில இருப்பேன். எங்க ஒரு ஸ்வீட் கிஸ், பதிலுக்கு போன்லயே சத்தம் வந்தா போதும். பார்வதி, அவன் போன்ல பேசுறதுக்கு இவன் வாந்தி எடுக்கிறாளே, எப்படி? கண்டுபிடி இந்த புத்தம். அந்த கணத்துக்கு ஒரு முத்தம், இந்த கணத்துக்கு ஒரு முத்தம். நீ கொடுக்குற வரைக்கும் நான் அந்த போன்லயே முத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். பசங்க முடிச்சவன் இப்படி கொடுக்குறானே, அதுதான் அல்லறா எல்லாம். ஏ ராஜா, நான் உங்க அப்பன்டா. அண்ணா பேசுறான். எங்க இருந்து பேசுறான்? டெல்லியில இருந்து பேசுறான். எப்படிப்பா டெல்லி? இப்பதானே சமத்துவம் தோட்டத்துல இது. ராஜா, நாளை கல்யாணம் வச்சிருக்கேன், உடனடியா வந்து சேரு. எப்படிப்பா டெல்லி? பாத்ரூம் ஜன்னல் இது வந்து நீ ஏடா புரியுதுறீங்க? வாயா, நாளைக்கு மூத்தத்தை வச்சுக்கிறோம். படபன்னு ஒரு லிஸ்ட போடு. 2 கல்யாணம். என்ன 2 கல்யாணமா? ஆமா, அதான் எதுக்கு 2 கல்யாணம்? ஒண்ணு அண்ணனுக்கு, இன்னொன்னு எனக்கா உனக்கா? டெல்லி என்ன இது? நான் வந்து எல்லா விவரமா சொல்றேன். அப்பா குழப்பறார். ராஜா, ராஜா, படுவா இப்ப காரியத்தை கெடுத்து விட்டானே. வர சொல்லிட்டு எங்க போயிட்டான்? சரி, இது இங்கே இருக்கட்டும். ஜாங்கிரி சுத்தலாமா இல்ல ஊரை சுத்தலாமான்னு கேக்குறீங்களா? எதையாவது சுத்தம். பார்வதி, என்னண்ணே? காந்திமதி இருக்காளா? மாடியில தான் இருக்கிறா. ஏன்? இல்ல, இந்த சமத்துவம் பயில காணோம். காணோமா? அப்பாடா, இப்பதான் எனக்கு நிம்மதி ஆச்சுட்டே. அண்ணே, சும்மா சொல்லப்படா. என்ன இந்த மேனேஜர் இருக்காரு, அவரு நமக்காக உயிரை கூட கொடுப்பாருன்னு. ஆமாங்க, மனுஷனா பிறந்தா மத்தவங்களுக்கு உபகாரமா தாருங்க இருக்கணும். அம்மா சொன்ன உடனே காரியத்தை கனகச்சிதமா முடிச்சு போடணுங்க. என்ன சொல்றாரு மேனேஜர்? நல்லா சொல்லுங்க ஐயா. அந்த சமத்துவ பயிர காலை கட்டி கைய கட்டி கார் செட்டுக்குள்ள மட்டும் பூட்டி போட்டு வந்துட்டு இது பாருங்க சாவி. மேனேஜர், பத்திரமா பாத்துக்கிறோம். டெல்லி மாப்பிள்ள வரும்போது ஏதாவது கலாட்டா பண்ண போறேன். இங்க கொண்டா சாவி. நான் வச்சுக்கிறேன். நீங்க எங்கேயாவது கல்யாண சென்டர்ல போட்டுருங்க. நான் வச்சுக்கிறேன். நீங்க எங்கேயாவது போட்டுறீங்க. ஏன் பத்திரமா இருக்கும். முதலாளி, நான் போய் இந்த நாயனக்காரத்தை சொல்லி போட்டு வந்துடுங்க. இங்க யாருமே இல்ல, நம்ம 2 பேரும் தனியா இருக்கோம். என்னவோ பேசணும். நீ பேச. உங்க அப்பா செய்யறது கொஞ்சம் கூட நல்லாவே இல்ல. கேக்குறேன். உனக்கு ரகசியம் தெரியுமா? எங்க அப்பாவுக்கு மூளையே இல்ல. என்ன பார்த்தா தெரியல. மதுரையில இருந்து உங்களை கட்டிக்கிறதுக்காக ஒரு பொண்ணு வர விஷயம் உங்களுக்கு தெரியுமா? யாரு? அந்த வேதரத்னம் பொண்ணு தானே? ஐயோ பாவம் அந்த பொண்ணு. அந்த வேதரத்னம் ஒரு அசிடு, அவர் பொண்ணு சரியான அசிடு. ஒன்ன மாதிரியே தெரியுமா அது? இத பாரு மேக்கல, எங்க அப்பா என்ன தகடத்தை செஞ்சாலும் சரி, நான் உங்க இடத்துல தான் தாலியை கட்ட போறேன். ஐயே, அந்த பொண்ணை கொண்டு வந்து உங்க அப்பா உங்க பக்கத்துல உட்கார வச்சுட்டா நீங்க எப்படி எங்க இடத்துல தாலி கட்ட முடியும்? பக்கத்துல உட்கார்ந்தாதான் தாலி கட்ட முடியுமா? பின்னாடி உட்கார்ந்தா தாலி கட்ட முடியாதா? பின்னாடியா? இத பாரு மேக்கல, கல்யாணத்தும் போது நீ கரெக்டா வந்து என் பின்னால உட்கார்ந்துரு. கெட்டி வேடம் வாங்க, நான் இப்படியே தாலியை கட்டி விடுறேன். சத்தியமா நான் பின்னாடி தான் தாலி கட்ட போறேன். நீதான் என் பொண்டாட்டி. எனக்கு இப்பதான் நிம்மதியாயிடுச்சு. நான் வரட்டுமா? மேக்கல, போறியா?
என்னங்க அவசரம்? நாளைக்கு தான் நான் உங்க மனைவியா போறேங்க. சும்மா அதையே சொல்லி பயமுறுத்தாது. மேகல மனைவி கிட்ட கொஞ்சத்துக்கும் காதலி கிட்ட கொஞ்சத்துக்கும் லாட் ஆஃப் டிஃபரன்ஸ், ரொம்ப வித்தியாசம் இருக்குது. நீ இப்ப என் காதலி, கொஞ்சறதெல்லாம் இப்பவே கொஞ்சிடுவேன். போங்க. டாடா 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 டாடா. யாரா திடீர்னு? நீயாப்பா? ஆமா. நான் கரெக்டா தான் சொல்லிருக்கேன். அப்பா எத்தனை நாள் இந்த மாதிரி? உங்க அண்ணனை இதுக்குள்ள போட்டு பூட்டி வச்சிருக்காங்கடா. எங்க அண்ணன் அவங்கள வச்சு பூட்டிட்டாங்களா? எங்க அண்ணனை பூட்டி எங்க அண்ணனை பூட்டினவன்? உங்க அண்ணன் தோட்டக்கார சமத்துவம் நினைச்சுக்கிட்டு உங்க அத்தை செஞ்ச வேலை பூட்டி சாவி அவ வச்சுக்கிட்டான். நான் ஒரு சாவி எடுத்துக்கிட்டு திறந்து பாக்குறேன், துறக்கவே மாட்டேங்குது. இதுக்கு என்ன வழி? இதாப்பா வழி. ராஜா அவன் தானே உள்ள இருக்கிறான். ஆமா, இவ்வளவு உயரம் பாருங்க, இதுக்குள்ள நம்ம எப்படி போறது? நீ நில்லு, நான் மேல காலை வச்சு மேல ஏறி உள்ள எகிரி குதிச்சு அண்ணனை மீட்டுக்கிட்டு வந்துடுறேன். என் மேல ஏறி அங்க உள்ள போன்னு சொல்றேன். நான் உங்க அப்பன்டா. அப்பன் தானப்பா பிள்ளையை தூக்கி விடணும். ஒண்ணு செய்யலாமா? நான் நிக்கிறேன், நீ என் மேல காலை வச்சு ஏறி உள்ள குதிச்சு. ஐயோ, நீ என் பிள்ளைடா. அப்பா அப்ப ஒண்ணு செய்வா, அண்ணன் உள்ளே இருக்கட்டும், நம்ம 2 பேரும் பேசாம போயிடுவோம். அதெல்லாம் வேணாம். ஏன் வர்றதுக்குள்ள சீக்கிரம் அவருடா, அவருடா போ சீக்கிரம். பயணம் இல்லாத காரியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். 10 பேரா இருந்தாலும் பந்தாடுவியே, நீ எப்படி இப்படி வந்து மாட்டிக்கிட்ட? எல்லாம் காரணமா தான். நான் இப்படி மாட்டிக்கலன்னா நீங்க அப்பா இங்க வருவீங்களா? உங்களை வரவழைக்கணும்ல. நேரமா எதுக்கு சீக்கிரம் போகணும். இங்க எங்க போறதுப்பா? கதவு தான் பூட்டி இருக்குதே. அம்மா எப்படி மெதுவாடா மெதுவா மெதுவாடா, மத்தால் பேசாம இருப்பா. சும்மா இருக்குப்பா, முடிப்பா. தம்பி பாத்து குதிரா. அப்பா கிட்டவே உன் மேல குதிக்கிறேன். விளையாடுறான். குதிரா மெதுவடா மெதுவடா. ராஜா, நான் சொன்னபடி அவுட் ஹவுஸ்ல சூட் கேஸ் வச்சிருக்கேன். அதை எடுத்துக்கிட்டு காலையில வேட்டக்கார மண்டபத்துக்கு போயிடும். வேட்டக்கார மண்டபமா இருக்கு? ஏண்டா? சரிப்பா, அந்த மேகல விஷயத்தை பத்தி என்ன முடிவு பண்றீங்க? மேலே சின்ன தம்பி கல்யாணம் பண்ணி சொல்றேன். என்னமாவ பங்களாக்குள்ள கூப்பிட்டுக்கிறேன். தொழிலாளிகளுக்கு பங்க பிடிச்சு கொடுத்துறேன். போயாண்டா. எனக்கு ஒரு உதவி செய்யணுங்க. என்னங்க? பாரு, அந்த சமத்துவம் பயில ஒரு வழியா நீ அடைச்சு வச்சுட்ட. ஆமா, ஆனா இன்னொரு இடைஞ்சல் இருக்கு. ஏன் உள்ள இருந்து சத்தம் போடுறாங்களா? அது இல்லையா, அந்த மேகலையில வேலைக்கார குட்டி. ஆமா, அவளை இங்க இருந்து எப்படியாவது கடத்திட்டு போயிடும். அதுக்கு நான் கடத்தி போட்டா போச்சுங்க. உள்ள பேசியா, நான் சொல்றது சத்தம் போடாம நல்லா கேளு. அந்த மேகலைக்கு எந்த விதமான ஆபத்தும் இல்லாம குண்டு கட்டா கட்டி தூக்கிட்டு போய் அடிவாரத்துக்குள்ள ஒரு வீட்டுல பூட்டி வச்சிரு. இந்த கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அவளை அவுத்து விடு. செலவு வச்சுக்க போ. இங்க எங்கேயா போற? அம்மாட்ட போய் சொல்லி போட வேணாம். மூஞ்சில குத்து. இப்படி போய்யா, யாருக்கும் தெரியக்கூடாது. போய் ஆண்ட எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன். வாமா. நமஸ்காரம் மாமா. நாட்டிங்கத்துக்குறாளா? என்ன மாமா, வாழை மரம் கட்டிருக்கு, நாதஸ்வரம் வேற? எல்லாம் நல்ல காரியத்துக்கு தான். எனக்கு தெரியும் இந்த மனுஷன் இப்படி ஏதாவது சென்ட் அடிப்பாருன்னு. கருணாகரா, உன் பெரிய மகன் சரிப்பட்டு வந்துட்டானா? நான் என்ன கருணாகரனா கொக்கா? நீ கருணாகரன் தான். விளையாடாத, எல்லாம் செட்டப் பண்ணி வச்சிருக்கேன். நீ ஒரு உதவி பண்ணணும். என்ன? பெரிய பையன் கல்யாணத்தோட சின்ன பையன் கல்யாணத்தையும் வச்சிருக்கேன். சின்ன பையனுக்கு மீனாவை கல்யாணம் பண்ண போற விஷயம் யாருக்கும் தெரியாது. ஏன்பா கருணாகரா, கல்யாணத்தை பத்தி வெளியில யாருக்குமே சொல்லலையோ? சொன்ன என்ன, சொல்லாச்சு போனா என்ன? பொண்ணு இடத்துல மாப்பிள்ள தாலி கட்டணும். ஊர்ல இருக்கிறவன் தாலி கட்ட போறான். காதும் காது வச்ச மாதிரி காரியத்தை முடிக்க நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நீ வேற பய
பல காரியங்களை நான் ரகசியமா செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இப்ப என்ன மணி 4. இப்ப போய் வாய்ச்சி ஊரே எழுத்து விட்டுறாத. விடியட்டும், நான் சொல்லும் போது வாசி. என்னப்பா ஏன்பா கருணாகரா, என்னமா காதும் வச்சாப்புல கல்யாணத்தை நடத்த போறேன்னு சொன்ன? ஏகப்பட்ட அலங்காரங்கள், மணமேடைகள். சுத்த விவரம் கட்டவாம்பா. ஒரு பேச்சுக்கு சொன்னா காதை புடிச்சுக்கிட்டே தொங்கு. இது கூட இல்லைன்னா அப்புறம் என்ன கல்யாணம்? அது சரி. வாமா பார்வதி. வர்றீங்கன்னா அண்ணன் சொன்னாங்க. இதான் பொண்ணா? இத பார்த்தா பொண்ணா தெரியலையா? வாங்க அண்ணே. இதுதான் என் மக மீனா. வணக்கம். வணக்கம். ஆமா பார்வதி, வேதம், நீ மதுரையில இருந்து வந்ததுல அலுப்பா இருக்கும், போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ. காலையில நான் கூப்பிடுறேன். டேய் இங்க வா, மாடி கழிச்சிட்டு போ. 2 ஹார்லிக்ஸ் போட்டுக்கொண்ட. அம்மா அம்மா, என்ன சின்னம்மா, கொஞ்சம் இப்படி வாங்கல. 4-5 முரடனுங்க வந்து மேகலைய கைய கால கட்டி தூக்கிட்டு போயிட்டாங்க. ஏமா ஏன் மேகலை யாரா தூக்கிட்டு போயிட்டாங்களா அண்ணே? ஏன் பதற? அந்த பொண்ணுக்கு ஒரு ஆபத்து வராது. ஐயோ, என்ன அப்படி சாதாரணமா சொல்றீங்களே? அவளுக்கு ஒரு ஆபத்துன்னா அப்படி நான் உயிரோட இருக்க மாட்டேன். என்ன பைத்திய மாதிரி பேசுற? அந்த பொண்ணை பந்தோபஸ்தா கொண்டாந்து சேர்க்க வேண்டியது என் பொறுப்பு. சொன்னா மட்டும் போறாது, அவளை நான் பார்க்கணும். இப்பதான் என் மகளை நான் பார்க்கணும். மேகலை உன் மகளா? ஆமாண்ணே, மேகலை என் மகன். அப்போ காந்திமதி சின்னம்மா மகன். சின்னம்மா என்னது? ஆமாங்க, நான் அப்பவே அம்மா கிட்ட சொன்னேன். அம்மாதான் என் பொண்ணு உன்கிட்ட இருக்கட்டும், உன் பொண்ணு என்கிட்ட இருக்கட்டும்னு சொன்னாங்க. ஐயோ, காரியமே கெட்டு போச்சு. அந்த மேனேஜர் இந்த நேரத்தில் நான் எங்க போய் தேடுவேன்? முதலாளி அடச்சே பாயா, மேகலை எங்கயா? தெரியாதுங்களே. யோ, உன் சாமர்த்தியம் எல்லாம் இப்ப வேணாம். எங்க அவ? நீங்க சொன்ன மாதிரி தான் செஞ்சு கடத்தி போடணுங்களே. ஐயோ யோ, கார் எடுத்துட்டு போய் சீக்கிரம் கூட்டு வாயா. பணம் எல்லாம் கொடுத்து போடுங்களே. ஐயோ போயா. அண்ணே, நீங்க தான் இந்த பாயசத்தை தொன்னையில ஊத்துறதா இல்ல இலையில ஊத்துறதா? ஒண்ணு செய்யும். வந்தவனை எல்லாம் வரிசையா படுக்க வச்சு அவனுக்கு வாயில ஊத்தும். மிச்சம் மீதி இருந்தா ஓ வாயில ஊத்திக்க. அண்ணே, நீங்க வர